இந்த 3ஆம் ஆண்டினருக்கான சிவஞான போத வகுப்பிலே நாம் இதுவரைக்கும் ஒரு 4 சூத்திரத்தை பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். 5வது சூத்திரம் தொடங்குகின்றோம். இந்த 5வது சூத்திரம் என்பது பார்ப்பதற்கு முன்பாக அதற்கு முன்பாக இருக்கக்கூடியதாகிய 3வது 4வது சூத்திர விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த சூத்திரம் விளம்பிய உள்ளத்து என்று தொடங்குகிறது இல்லையா? விளம்பிய உள்ளத்து என்று சொல்லப்பட்டதுனால இங்கே உள்ளம் எனப்படுவது உயிரை குறிக்கக்கூடிய சொல். நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கிறோம். உள்ளம் என்று சொல்லுவது இங்கே உயிரை குறிக்கிறது. பொதுவாக உயிரை குறிக்கும் பொழுது உள்ளம், ஆன்மா என்கின்ற செய்தியெல்லாம் சொற்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே சமயத்தில் உயிர் என்கின்ற சொல் நமக்கு பிராணனை குறிக்க கூட வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வேறுபாட்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் தொகுத்துக்கணும். அவங்க அன்றைக்கி நீங்கள் தொகுத்துருந்தீங்க. வெரி குட். சைவ சித்தாந்த அகராதின்னு ஒரு புக்கே இருக்குது நம்மக்கிட்ட. ஆமாம், அதை நீங்கள் பார்த்து கூட நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் தொகுத்துருக்கேன். உயிர் அப்படின்னா இந்த இடத்துல எதுவும் குறிக்கப்படும், எதுவும் குறிக்கப்படும் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி. அதனால் இந்த விளம்பிய உள்ளத்து என்று சொல்லப்பட்டது இங்கே உயிரை குறிக்கிறது. விளம்பிய அப்படின்னா சொல்கிறதுன்னு அர்த்தம். விளம்புதல் அப்படின்னா விளம்புதல். பேரறியாமை நான் விளம்புகின்றேனே அப்படிங்கிறார் இல்லையா இந்த நம்முடைய திருமூல தேவநாயனார். அதனால் விளம்புதல்னா சொல்லுதல். விளம்பிய என்று சொல்லும் பொழுது சொல்லப்பட்டது என்று வருகிறது. அதாவது இதுவரைக்கும் சொல்லப்பட்டதாகிய ஆன்மா என்று தொடங்குகிறது. இதுவரைக்கும் என்ன சொல்லப்பட்டது என்ற பொழுது ஆன்மாவுடைய லட்சணம் பேசினது எந்தெந்த அதிகாரத்தில், எந்தெந்த சூத்திரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 3வது சூத்திரத்திலேருந்து 4வது சூத்திரத்திலிருந்து தான். இந்த 3வது சூத்திரத்தில் நமக்கு ஆன்மா எதெல்லாம் ஆன்மா இல்லை என்பதை குறிக்கும் விதமாக பரபக்ஷ லட்சணமாக காட்டப்பட்டது இல்லையா? இந்த 3வது சூத்திரம்ங்கிறது எப்படி தொடங்கினது? உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனுவுடல் ஆன்மா என்று காட்டப்பட்டது. இப்படி சொல்லப்பட்டதாகிய ஆன்மா என்று பார்க்கும் பொழுது இதில் 7 அதிகரணங்களிலே 7 ஆன்மவாதிகள் காட்டப்பட்டார்கள். அதில் உடல் ஆன்மா இல்லை, இந்திரியங்கள் ஆன்மா இல்லை, அப்புறம் பிராணன் ஆன்மா இல்லை, பிரம்மம் ஆன்மா இல்லை. இது எல்லாம் சேர்ந்ததாகிய சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூக ஆன்மவாதிகள் அந்த கருத்தும் இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்தது 4வது சூத்திரத்தில், அதாவது 3வது சூத்திரம் முழுக்குமே நமக்கு பரபக்கம் தான் இல்லையா? அதில் நமக்கு தெளிவாக இருக்கு இல்லையா? சரி, அதேமாதிரி 4வது சூத்திரத்தில் நமக்கு எதெல்லாம் ஆன்மா இல்லை என்று காட்டப்பட்டதோ அது தொடர்ச்சியாக எது ஆன்மா என்பதை காட்டும் விதமாக 4வது சூத்திரம் அமைந்திருந்தது. அதோடு கூட சேர்த்து ஒரு செய்தி சொல்லியிருந்தார். அது என்னது? 4வது வெரி குட். அந்த கரணங்களும் ஆன்மா இல்லை என்பதை தனித்து காண்பித்திருந்தார். அது ஏன் சார் 3வது சூத்திரத்திலே 8வது அதிகரணமும் வைத்து அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே, அதே 4வது சூத்திரத்தில் வைத்து சேர்த்து சொல்ல வேண்டும் சுபக்கத்தை சொல்லும்பொழுது என்று கேட்டால், அந்த கரணங்கள் ஆன்மா என்று மயங்கத்தக்க அளவிலே இருப்பதனாலே அதை ஆன்மா எது என்று சொல்லும் பொழுது சேர்த்து சொன்னார் என்று இதில் உரைக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கரணங்கள் எப்படி ஆன்மாவாக பார்க்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த அந்த கரணங்கள் தான் புறக்கருவிகளையும் ஆன்மாவையும் ஒன்றிணைப்பது. இப்போ அந்த கரணங்களும் ஒரு கருவி தான். அந்த கரணங்களும் மாயாகாரமான கருவிகள் தான். ஆனால் இது அதுக்கும் கீழாக இருக்கக்கூடிய மாயாகாரியமான கருவிகளை இது ஒருங்கிணைத்து உயிரோடு தொடர்பு ஏற்படுத்துவதனால இது உயிரென்று மயங்கி அறியத்தக்கது என்று நாம் பார்த்திருந்தோம். அதனாலே 4வது சூத்திரத்தில் அந்த கரணங்களையும் ஆன்மா இல்லை என்று மறுத்து அதற்கு பிறகு எது ஆன்மா என்று 4வது சூத்திரத்தில் சொல்லியிருந்தார்கள். எது ஆன்மா என்று சொல்லப்பட்டதுங்க? 4வது சூத்திரம் என்னங்க? அந்த கரணம் அவற்றின் ஒன்று என்று அவை சந்தித்து ஆன்மா சகதமலத்து உணராது அமைச்சு அரசு எய்ப்பன் என்று 5 அவத்தைத்தே என்று சொன்னார். 5 அவத்தை எது படுகின்றதோ அதுதான் ஆன்மா. அது அரசு அமைச்சு எய்ப்ப. எப்படி ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சரை செலுத்தி கொண்டு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகின்றானோ அதுபோல ஆன்மாவானது அந்த கரணங்கள் முதலிய புலன்களை பொறிகளை தன்னுடைய அமைச்சராக எவள் கொண்டு விளங்கும் என்று காட்டியிருந்தார். சரிதானே? அதில் ஆன்ம லட்சணத்தை பேசும்பொழுது அங்கே நமக்கு அதிகரண விளக்கங்கள் இருந்தது. இங்கே எத்தனை 3 அதிகரணம் இருந்தது? அதில் 3 அதிகரணம். 4வது சூத்திரத்தில் 3 அதிகரணங்கள் இருந்தது. அந்த அதிகரணங்களை நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இந்த அந்த அவத்தைகளுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது இந்த 4வது சூத்திரத்தினுடைய விஷயத்தில் தான் பேசியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? முதல்ல அவத்தைகள் என்பது நமக்கு எத்தனை வகைப்படுகிறது என்றால் 2 வகைப்படும். ஒன்று காரணாவத்தை, இன்னொன்று காரியாவத்தை என்று சொல்லப்படும். இந்த காரணாவத்தை என்று சொல்லும் பொழுது கேவல சகல சுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கேவல சகல சுத்தத்தை பற்றி தனித்தனி பாடல்கள் நமக்கு சித்தியாரில் காட்டப்பட்டிருக்கிறது இல்லையா? அறிவிலன், அமூர்த்தன், அராகாதி குணங்களோடு செறிவிலன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல சித்தியாரில் கேவலத்தில் ஆன்மா என்று காட்டப்படும். அதுமாரி சகலத்தில் எப்படி இருக்கிறது உயிர் என்பதை காட்டப்படும்.
சுத்தத்தில் எப்படி இருக்கிறது என்பது வித்யாரில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துருக்கோம், அந்தந்த பாடலை எடுத்து காண்பிச்சிருந்தேன், நினைவு இருக்கு அதெல்லாம். அடுத்தது நமக்கு கான்செப்ட் தெரியும், அது பாட்டாக எங்கே பார்த்தோம், பாட்டு எங்கே இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்தது மூன்றாம் அதிகரணத்தில் 4ஆம் சூத்திரத்தில் 3ஆம் அதிகரணத்தில் இந்த அரசு அமைச்சு ஐப்பன் என்று 5 வார்த்தைங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. அந்த புலன்களும் பொறிகளும் 35 கருவிகளாக நனவிலே கூடியிருக்கும். அது அது எப்படி அரசன் தன்னுடைய படைபரிவாரத்தை அந்தந்த கடைதோறும் விட்டு காவலும் விட்டு பின் அந்த புறத்தில் புகுவானோ, அதே போல உயிர் என்ன செய்யும், பிராணனை காவலாக வைத்துக்கொண்டு அந்த புறமாகிய மூலாதாரத்தில் சென்று விடுங்கும் என்பதை இந்த நமக்கு பார்த்துருந்தோம். அது திரும்ப கீழிருந்து மேலே போகும் பொழுது அது மேலாளவத்தை என்று காட்டி அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தார், 4:3:2 அந்த பாட்டு. அதோட நமக்கு அந்த 4ஆம் சூத்திரம் நிறைவாகிறது. இப்படியாக ஆண் லட்சணம் கூறப்பட்டதாகிய ஆன்மா அதுதான் விளம்பிய உள்ளத்து என்று சொல்கிறார். சரி, இதில் என்ன பேச போகிறார்கள் என்றால், இப்போ ஆன்மாவானது அறிவுடைய பொருளாக இருக்கிறது. இந்த அறிவுடைய பொருளானது கருவிகளை துணையாக கொண்டு உலகத்தை அறிகிறது இல்லையா. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பது இப்போ அறிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவனை இன்னும் அறியலை. இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு நமக்கு தெரியும் இப்போ. ஆனால் இறைவனை முழுமையாக அறிஞ்சு விட்டோமா நம்ம? இல்லை. இப்போ இறைவனை முழுமையாக அறியணும்னா நமக்கு இந்த கருவிகளால் அறிய முடியாது. இப்போ இறைவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த கருவிகள் உதவி செய்கிறது. அதை நமக்கு அனுமான பிரமாணம் மூலமாகவும் காட்சி பிரமாணமாகவும் ஒரே பிரமாணமாகவும் நம்ம இந்த கருவிகளை கொண்டு தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அனுமானிக்கிறதுக்கு நமக்கு மனம் புத்தி சித்தம் தானே தேவைப்படுகிறது. ஸோ அப்போ இந்த கருவிகளை கொண்டு தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போது இந்த உலகத்தில் ஆன்மாவானது எதை அறிந்தாலும் அதற்கு இந்த கருவிகள் ரொம்ப துணையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ ஆன்மா அறிகிறதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ கருவிகளை துணையாக வைத்துக்கொண்டு ஆன்மா மட்டுமே அறிகிறதா? ஆன்மாவுக்கு அறிவதற்கு வேறு யாருமே துணை செய்யவில்லையா, அல்லது துணை செய்கிறார்களா என்னொரு கான்செப்ட் இருக்கா இல்லையா? இப்போ இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை கண் பார்க்குது. இந்த கண் இந்த கண்ணும் இந்த உலகமும் அந்த கண்ணும் இந்த உலகம் மட்டும்தான் இப்போ பார்வைங்கிற சம்பவம் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்காங்களா? வெளிச்சம் ஒரு 3வது ஆள் இருக்கார் இல்லையா? இந்த ரூமில் வெளிச்சம்னு ஒரு ஆளே இல்லைனாக்கா இங்கே நமக்கு இந்த கண் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த உலகம் என்கிற காட்சி பொருள் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போது ஆன்மா அறியக்கூடியவராக இருந்தாலும் கூட, ஆன்மா அறியப்படக்கூடியதாக உலகம் இருந்தாலும் கூட, இவர் தானே இவற்றை அறிந்து விடவில்லை. ஆமாம் தானே? இவர் யார் மூலமாக தான் அறிவார்? இறைவன் அறிவிக்க அறிவார். அப்போ இறைவன் என்று 3ஆவதாக ஒரு ஆள் இருந்து கொண்டு இந்த காட்சி என்கின்ற விஷயத்தை ஆன்மாவுக்கு ஏற்படுத்துகிறார். விளக்கம் புரியுதுங்களா? ஸோ இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, கீழே சகஜ மலத்தில் இருக்குதுன்னு கீழே சூத்திரத்தில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த சகஜ மலத்தில் இருக்கிறதுனால தான் இறைவனால் தான் உலகத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அறிவு இல்லாமலே அறிந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த விஷயத்தை தான் இந்த சூத்திரம் பேசுகிறது. இதற்கு ஒரு ஓமை முகமாக காட்டுகிறது. அது என்ன சொல்கிறார்கள் என்றால், எப்படி பொறிபுலன்களை கருவியாக வைத்துக்கொண்டு ஆன்மா அறியும் பொழுது அந்த பொறிபுலன்கள் தம் மூலமாக ஆன்மா அறிகிறது என்பதை உணரவில்லையோ, இந்த கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, இந்த மூக்கு வாய் கண் எல்லாமே ஆன்மாவுக்கு தான் அறிவு கொடுக்குது இல்லையா? ஆனால் இந்த புலன்களுக்கு தன்னால் யார் இந்த அறிவை அறிகிறார்கள் என்ற அறிவு உண்டா? கிடையாது. ஏன்னா இது மாயா காரியமானது, அறியக்கூடிய தன்மையே இல்லை. இதை கருவியாக வைத்துக்கொண்டு உள்ள ஒருத்தன் அறிஞ்சு கொண்டிருக்கிறான், அவன் யாருன்னு இந்த கண்ணுக்கு தெரியாது. கண்ணுங்கிறது காட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோதான். அந்த கண்ணு மூலமாக இந்த உயிர் தான் அறிந்து கொண்டிருக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அதே போல் எப்படி தன்னால் பெறக்கூடிய அறிவை யார் ஒருவர் பெறுகின்றார் என்பதை அந்த புலன்கள் அறியவில்லையோ, அதே போல இறைவனால் தான் இந்த உயிர்கள் அறிந்து கொண்டிருக்கிறதுங்கிறத உயிர்கள் உணரவில்லை என்று சொல்லுகிறார் இந்த சூத்திரத்தில். விளக்கம் புரியுதுங்களா? சாக்கு இருக்கு, ஒரு நிமிஷம் நான் படத்தை அதை காட்டு காமிக்கிறேன். தெரிஞ்சு சித்தாந்த வகுப்புல இவ்வளோ தூரம் கோட் யூஸ் பண்ணுறது நம்ம கிளாஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆடியோவோ வீடியோவோ தான் பேசிட்டு
இந்த புலன்கள் மூலமாக உயிர் அறியப்படுகிறது. ஆனா இந்த புலன்கள் யார் அறிகிறாங்கிறத அறியாது, உயிர் தான் அறிவுடையதாக இருக்கு இந்த இடத்துல, சரிதானே? அப்போ இதன் மூலமாக பெறக்கூடிய அறிவை இவர் பெறுகிறார் இல்லையா? அதே போல உயிர்களும் அறிவுடையதாக இருக்கிறது. யார் மூலமாக அறியப்படுகிறது? சிவபெருமான் மூலமாக அறியப்படுகிறது. அப்ப சிவபெருமானே இது அறியல அப்படின்னு ஒப்பிட்டு மூலமா சொல்லுவாங்க. இந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரணும். என்ன சந்தேகம் வரணும்னா, இந்த இடத்துல தனித்தனியாக புலன்கள் ஜடப்பொருள் தான், ஜடப்பொருள் உயிர் அறியுது, அவ்வளோதான். இப்போ ஈக்குவலா புலன்கள் உயிருக்கும் புலன்கள் மூலமாக உயிர் அறிகிறது இல்லையா? புலன்கள் உயிரை அறிகிறது இல்லை, சரிதானே? அதே மாதிரி உயிர் இறைவன் மூலமா அறிகிறது. எப்படி புலன்கள் மூலமா உயிர் அறிகிறது, அதே மாதிரி இறைவன் மூலமா அறிகிறது. அதே மாதிரி புலன்கள் எப்படி உயிரை அறியறது இல்லையோ அதே மாதிரி உயிர் இறைவனை அறியறது இல்லையோ உதாரண முகமாக காட்டுகிறார்கள், தெரியறது இல்லை. இதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்து காண்பிக்கிறார். இந்த இடத்துல என்ன உங்களுக்கு சந்தேகம் வரணும்னாக்க, புலன்கள் மூலமாக அறியப்படுவது உயிர், அறிகிறது உயிர். அதே போல இந்த இடத்துல உயிர் புலன்களா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அறிபவன் இறைவன் ஆயிடுவான். இந்த ஒப்பீடை நீங்க அப்படியே எடுத்துக்கங்க, இப்படி அப்படியே மாற்றி போடலாம். இந்த புலன்கள் மூலமாக உயிர் அறிகிறது, சரிதானே? இந்த இடத்துல இறைவனால உயிர் தான் அறிகிறது. திரும்ப ரெண்டு இடத்துல அறியப்படுவது என்னமோ உயிர் தான், சரிதானே? இப்போ நீங்க அப்படியே பேரலா பொறுத்துங்க, புலன் உயிர் ஆயிடுது, புலன்கள் போல உயிர் ஆயிடுது. ஏன்னா புலன் அறியாது, அதே மாதிரி உயிரும் அறியாத ஆயிடுது சாமியை. புலன் எப்படி இது உயிர் அறியவில்லையோ உயிர் அதே மாதிரி சாமி அறியலை. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ இங்க அறிவை பெறுவது உயிருங்கும் பொழுது இங்க அறிவை பெறுவோன்னு சிவன் ஆயிடுவான்ல. விளக்கம் புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க புலன்களால அறிய பெறுவது உயிர் தான். அதே மாதிரி இந்த இடத்துல உயிர் அறியாது, அறிவுடையதான் இல்லை. இறைவன் தான் அறிபவன் ஆயிடுறான். இப்போ அறிவிக்கிறவனே அறிவனாகவும் ஆயிடுறான் இல்லையா? விளக்கம் புரியுதுங்களா சொல்றது? ஏன்னா உயிர் தான், உயிருக்கு ஒரு வேலையும் செய்யலன்னு ஆயிடுது. இப்போ என்ன உங்களுக்கு கொஸ்டின் வரணும்னா, இறைவன் தான் அறியறதே கிடையாது எப்பொழுதுமே, அதனால ஒரு குற்றம் வருது இந்த உண்மைப்படி இறைவனுக்கு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதுக்காக இந்த இது போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. புலன்கள் மூலமாக உயிர் அறிகின்றது, ஆனால் புலன்கள் தான் உயிர் அறியறதே கிடையாது. உயிர்னு ஒருத்தன் தான் நம்ம மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அறிவு புலன்களுக்கு எப்பொழுதும் இல்லை. விளக்கம் புரியுதுங்களா? அதே மாதிரி உயிர் இறைவன் மூலமாகவும் அறிகிறது. அதே மாதிரி இறைவனை உயிர் அறியலை. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? புலன்கள் எப்படி உயிரை அறியவில்லையோ அதே மாதிரி உயிர்கள் இறைவனை அறியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புலனுடைய சடத்தன்மை உயிருக்கு வருது. இப்போ உயிருடைய அறிவுடைய தன்மை சிவபெருமானுக்கு வந்துடும். சிவபெருமான் இப்போ புலன்கள் மூலமாக அறிகிறார் அல்லது உயிர்கள் மூலமாக சிவபெருமான் அறிகிறார்னு ஒரு செய்தி வந்துருதா இல்லையா? இந்த உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை தான் இந்த சூத்திரத்தில் பேசுறாங்க. ஒன்று, இறைவன் தான் இங்கே அறிவிக்கக்கூடியவன். இதில் பேசப்படுறது என்னமோ உயிருடைய தன்மை போல இருக்கு. இதுதான் அறிவானும் அறிவிப்பானும் அறிவாய் அறிகின்றானும் அறிகின்ற மெய்ப்பொருளும், இதுதான் அம்மையார் சொல்றாங்க. இந்த கான்செப்ட் தான் இதில் பேசுகிறோம். உயிர்களுடைய அறிவுக்கு காரணகர்த்தா யாரு? சாமி. அதை தான் இங்கே பேசுகிறாங்க. அதுக்கு காட்டக்கூடிய உதாரணம் என்னது? புலன்கள் உயிரை அறிவதில்லை, அதேமாரி உயிர் இறைவனை அறிவதில்லை. இந்த இடத்துல புலனுக்கு உயிர் ஓமானம், உயிருக்கு சாமி ஓமானம் ஆயிடுவார். உயிர் அறியும் ஆனால் சாமி அறிய மாட்டார் இல்லையா? அதனால இந்த ஓமை எந்த விதத்தில் பொருத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அதுதான் இந்த டிஸ்கஷன் பேசுகிறாங்க. அறிவித்தால் தானே அறியும். உதாரணம் அந்த தன்மை, இப்போ சடமாம் தன்மை உயிருக்கு இருக்கு, அறிவிக்காத வரைக்கும் சடம் தானே. அதனால அது புலனுக்கு அதை ஈக்குவலாக சொல்றார். இதில் என்ன கூட்டுறோம்? அது கூட கூட்டுறோம் இல்லை. உயிருக்கு இறைவனை உதாரணம் காமிக்கும் பொழுது உயிர் அறிவு கொள்ளக்கூடிய பொருள். அப்போ சிவபெருமானும் அறிவு கொள்ளுகின்றானா அப்படிங்கிற கேள்வி ரிவர்ஸ் ஆகிடுது. இப்போ கான்செப்ட் இப்போ சிவபெருமானால தான் உயிர் அறியுதுங்கிறது மாதிரி இல்லாமல் இப்போ இந்த உதாரணத்தை காமிச்சதுனால உயிரால சிவபெருமான் அறிகின்றார் என்கின்ற கான்செப்ட் வந்துடுது. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஐயா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சொல்கிறேன். இந்த சூத்திரம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறேங்க. இந்த கான்செப்ட் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் சூத்திரத்துக்குள்ளே போகலாங்கிறதுனால சொன்னேன். சூத்திரத்தை படிக்கிறேன் முதல்ல. ஆமாம், இவங்க காட்டிய உதாரணம் ஒன்று மூலமாக ஒரு விஷயத்தை விளக்குறாங்க. ஆனால் அதே உதாரணம் வேற ஒரு நமக்கு ஒரு பேக் ஃபயரை உண்டு பண்ணிடுது, நமக்கு செட் ஆகாது. அதுக்கு வேற ஒரு விளக்கம் நமக்கு கொடுத்தாகணும். அதன் மூலமாக நமக்கு இறைவனுடைய அறிவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இங்கே வெளிப்படுகிறது. உயிர் என்பது தானாக எதுவுமே அறியாது,
அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டுறோம். அப்போ ஆன்ம லட்சணம் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஆன்மாவினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்னது? அது தானாக எதையும் தெரிந்து கொள்ளாது, அறிவித்தால் அதிகங்கிறது. அந்த கான்செப்ட் தான் சூத்திரத்தில் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது. இப்போ சொல்லப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் கான்செப்ட் வைஸ் இந்த இதில் சொல்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா அங்கு அவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இதான் சூத்திரம். விளம்பிய உள்ளம் நீ விளக்கம் சொன்னேன். சொல்லப்பட்டதாகிய உயிர். எதில் சொல்லப்பட்டதாகிய உயிர்? வெரி குட், வெரி குட். மூன்றாவது நான்காவது சூத்திரத்தில் சொல்லப்பட்டதாகிய உயிர். அது மெய் வாய் கண் மூக்கு. எத்தனை இருக்காங்க? யாரு? ஒருத்தவங்க இல்லாத போல தெரியுது. யார் அது? காது மட்டும் இல்லையா? அவரை இனம் பற்றி சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதான் இல்லையா? ஏன்னா 5 புலன் இருக்கணும், 4 பேர் தான் சொல்லியிருக்காங்க. அவரும் உண்டு இல்லையா? 5 பேர் எப்போதும் ஒன்றா தாங்க வருவாங்க. பஞ்சபாண்டவர் ஆனால் 4 பேர் தான் இருக்காங்கன்னா எப்படி ஒத்துக்கொள்ள முடியாது? பஞ்சபாண்டவர் இருக்கும்போது 5 வந்துடுது இல்லையா? அதில் அதெல்லாம் 5 புலன் அப்படிங்கும்போது சொல்லப்படலைனாலும் அவர் இருக்கார் அந்த இடத்துல இல்லையா? அப்போது மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா, அது வரைக்கும் வச்சுங்க. மெய்யும் வாயும் கண்ணும் மூக்கும் செவியும் அளந்து அறிந்துன்னா அந்தந்த காட்சிகளில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களோடு சென்று பொருந்து. இதுதான் கீழே ஒரு சங்கரபிரகாரத்தை ஒரு பாட்டில் ஒரு சமயத்தில் பார்த்தோம். யாராவது ஞாபகம் இருக்கா அது சொல்கிறதுக்கு? 5 அந்தந்த புலன்கள் அவங்களோட போய் சேர்ந்து அறிவாங்க அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோமே. நான் போன வாரம் தான் பார்த்தோம். இந்த நிமித்த காரண பரிணாமவாத சைவத்தில் அவங்க முதல்ல சகல விஷயத்தை சொல்லும் பொழுது உயிரானது அந்தந்த புலன்களை அந்தந்த காட்சிகளோடு சேர்ந்து பொருத்தி பார்க்கிறது இல்லையா? அது தானே கொண்டு செலுத்துறதுனாலே உயிர் அறிவுடைய பொருள்னு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? நிமித்த காரண பரிணாமவாத சைவம்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் போல. அதாவது ஞாபகம் இருக்கா? அதே தான் அதெல்லாம் அவங்க சகல விஷயம் அவங்க சகல விஷயம் சரவண யோசிக்க எவ்வளவு படித்தாலும் அவங்க கேட்டாலும் ஞாபகமே வர மாட்டேன். அவன் வரலையா? சரி சரி சரி. அதனால அது அந்த அவங்க என்ன சொல்றாங்க, உயிரை பத்தி பேசும்பொழுது உயிரானது அறிவுடையது, முற்றறிவுடையதுன்னாங்க. ஏன்பா அப்படி சொல்றீங்க உயிரை பத்தி சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, கண்ணுங்கிறது பார்வைக்குரிய புலன் என்றும், காது என்பது கேட்புக்குரிய புலன் என்றும், வாய் என்பது சுவைப்புக்குரிய புலன் என்றும், மூக்கு என்பது நுகர்ச்சிக்குரிய புலன் என்றும், ஸ்பரிசம் என்பது தொடு உணர்ச்சி என்பதற்கான புலன் என்றும் உயிர் அறிந்து அந்தந்த விஷயங்களோடு செலுத்துது இல்லையா? கண்ணை கொண்டு போய் பார்வையில் செலுத்துதாமா, காதை கொண்டு போய் கேட்கறத செலுத்துதாமா, அதனாலே அது அறிவுடைய பொருள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். நான் பாருங்க அந்த கான்செப்ட் பேசியிருக்கோம். அப்போ அதுக்காக தான் எங்கள் வகுப்புக்கு வந்து கொஞ்சம் போய் ரீகால் பண்ணுவோம் வீட்டில் அப்படின்னு சொல்கிறோம். மாயாவதியில் அதிகமான ஓமை தான். அது உங்களுக்கு ஏன் தெரியுதுன்னா நீ சித்தாந்தத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கனால உங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா தெரியாது. இல்லை உண்மை உங்களுக்கு சித்தாந்த விஷயம் அதுதான். இப்படி தானே உலகம், இவங்க எப்படி இப்படி சொல்லலாங்கிற அறிவு இருக்கிறதுனால தான் நம்ம பேச முடியுது. இல்லைன்னா அவங்க சொல்கிறது ஓகேன்னு தான் தோணும் யாருக்குமே. சரி சரி. அதனால் அந்தந்த விஷயங்களில் சென்று புலனையும் பொறியையும் பொருத்தி தான் அறிகிறது. இப்போ அதுக்கு என்ன நம்ம நிராகரணம் சொன்னாங்க மாயஸ்வாச்சாரியார்னா, இப்போ உயிர் அறிவுடைய பொருளாக இருந்ததுனாக்க அது அறியும் பொழுது அதுக்கு பார்வைக்கு கண்ணுங்க தான் தேவை, இல்லை பார்வைக்கு கண்ணு தான் தேவை அப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது. இது அறிவுடைய பொருளாக இருந்ததுனாக்க மூக்கை வச்சே பார்க்கணும், காதை வச்சே பார்க்கணும், வாயை வச்சே கேட்கணும், இப்படிலாம் செய்கிற தன்மை இருந்தால் தான் அது அறுவடை பொருள் ஒத்துக்க முடியும். கொஞ்சம் ஞாபகம் இருக்கா இந்த விஷயம்? ஸோ அதுக்கு அவன் என்ன உதாரணம் சொன்னான்னா, உலகத்தில் இதை எதனால் தான் செய்யணும்னு ஒரு நியதி இருக்குது, அதனை அதனால் தானே செய்ய முடியும் அப்படின்னு அவன் சொன்னான். நிமித்த காரண பரிணாமவாதி சொன்னான். அதுக்கு நம்ம சாமி மாயஸ்வாச்சாரியர் சொன்னாங்க,
அப்படி கிடையாது, நெருப்புங்கிறது இல்லாமலே கொளுத்துனவர் எங்கள் சாமி அப்படின்னு இருக்கா. காமனை கொளுத்தினாரு சாமி, அதை வைக்க பெரியால சுற்றி கொளுத்தினாரு, கண்ணால் தானே கொளுத்தினாரு. உலகத்தில் நெருப்பு வைக்கணும்னா வைக்கலால் தான் கொளுத்தணும் அப்படின்னு உலக வழக்கம் இருக்கும் பொழுது வைக்கலே இல்லாமல் கொளுத்தினாரே. அப்படிங்கும் பொழுது அதுக்கு அவன் என்ன சொன்னா, நீ சுவாமியோடைய தன்மை உதாரணம் காமிக்க கூடாதம்மா. அதுக்கு அவர் யார் உதாரணம் காமிச்சார், யாராவது சொல்ல முடியுமா? ஞானம் ஞான சம்பந்தர் இல்ல, அது முன்னாடி ஞான சம்பந்தருடைய அடியவராகிய சம்பந்த சரணாலயர் பௌத்தர வாதம் பண்ணும் பொழுது கத்தி இல்லாமலே வெட்டினார் இல்லையா. உலகத்தில் ஒரு பொருளை வெட்டணும்னா கத்தி என்கின்ற பொருளை வைத்துக் கொண்டது, அறிவாள் என்கின்ற பொருளை வைத்துக் கொண்டதான் வெட்டணும். ஆனால் இவர் உத்தமாங்கம் உருண்டு விழ செய்தார், வித்தக நிரணி வாரதம் எந்த கருத்திற்கும் அத்திரமாவது அஞ்செழுத்துமேங்கிற பதிகம்பாடிய வகத்தில் அது தலை உருண்டு விழுந்தது இல்லையா. அதனால் உலகத்தில் என்னதுக்கு இதால தான் செய்ய முடியும் என்கின்ற தன்மை அறிவு குறைபாடு உடையவனுக்குத்தான் சொல்லலாமே தவிர்த்து அறிவு மிகுதி உடையவனுக்கு சொல்ல முடியாது. அதனாலே உயிர் அறிவற்ற பொருள்னு சொல்லி அதில் நிமித்த காரண பரிணாமவாதத்தில் சாதிச்சிருக்கார். ஞாபகம் இருக்கா? சரி, ஏன் இவங்களை மட்டும் பார்த்து பேசுகிறாங்க, அவங்க மட்டும் தான் இந்த கிளாஸ் வந்துருக்குறாங்க. அந்த ஐயா கூட வந்திருக்கார், ஐயா வந்தார், ஐயா குனிஞ்சிக்கிட்டே அதுதானே. இப்போ நான் நீங்கள் மத்தியானம் கூட நீங்கள் உனக்கு குரூப்பில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது யோசித்தேன், இந்த இரட்டை புலரை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஆமாம் ஞாபகம் இருக்கு, நீ சொன்னடி ஞாபகம் இருக்குது, சொல்லடி ஞாபகம் இருக்குல்ல. நான் சொல்லியே கொடுத்துட்டு அதை ஞாபகம் வர வைக்கிறதுக்கு ஒரு கீழே ஒரு பின்னும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நான் எழுதிக்கிட்டு வந்தேன். அதே தான் கிளாஸில். அதனால் எதுக்கு இதை சொல்ல வந்தோன்னா, இவன் என்ன பண்ணா, உயிரானது கண்ணை கொண்டு போய் பார்வைக்குரியதில் செலுத்துகிறது, நுகர்ச்சிங்கிற அந்த நாசியை கொண்டு போய் வாசனை என்கின்ற புலனில் கொண்டு போய் செலுத்துகிறது. இதை யார் செலுத்துறா? உயிர் செலுத்துகிறது தான், அதில் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் அதனாலேயே உயிர் முற்றையுடைய பொருள் சொல்லிட முடியாது, அது குறையறிவது தான் என்றைக்குமே. இருந்தாலும் கொஞ்சம் எபிலிட்டிக்கு அதுக்கு இருக்குது, இருக்குன்னு அறிவு செயல் கொடுக்கப்பட்டதுனால இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, நல்லா வாசனை அடிக்குது என்னவா இருக்கும்னு இது வந்து பார்க்குது, இன்னும் பாட்டு கேட்குதுன்னு கேட்டு பார்க்குது. இதுக்கு உயிர் தான் இந்த வேலையை செய்யுது, அதில் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அதை வைத்துக்கொண்டே அது முற்றுரை கூடியதுன்னு சொல்லிவிட்டான். அதனால அவன் பிளாக் ஆகிட்டான தவிர்த்து உள்ளபடி கான்செப்டுங்கிறது உயிர் சென்று தான் ஒவ்வொரு பொருளையும் பற்றி அறியுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அதை தான் அளந்து அறிந்துன்னார். அந்தந்த புலன்களிடத்தே சென்று அந்தந்த காட்சிகளை கொண்டு அந்தந்த விஷயத்தில் பொருத்தி உயிரானது அறிகிறது. சரிதானே? அப்போ அறிவது யாரு? உயிர் இல்லையா? கண் மூக்கு அளந்து அறிந்து. இப்போ சார் அவர் வரல சார், அவர் வந்துருந்தார் சார், வந்தது அவர் தான் சார் அதை உடைச்சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தரை பற்றி நீ பார்த்தியா சார்? என் கண்ணால் பார்த்தேன் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார் என் உயிரால் பார்த்தேன்னா நம்ம சொல்கிறோம். பார்த்தது என்னமோ யாருங்க? உயிர் தான். பொதுவாக பார்த்தது நம்ம கருத்துப்படி உயிர் தான் பார்த்தது. ஆனால் பார்த்தது எதால் பார்த்தது? உயிர் கண்ணால் தான் பார்த்தது. ஆனால் நான் இப்போ நம்ம சித்தாந்தம் படிச்சுட்டு போய் கண்ணு வந்து சட பொருளுங்க, அது வந்து எதையும் அறியாதாளா, அதனால நான் உயிரால பார்த்தேன், நான் உயிரால கேட்டேன், உயிரால பேசல யாரும் சொல்றது இல்லை, உலகத்தில் வழக்கம் இல்லை. ஸோ அதனால பார்த்தது என்னமோ உயிராக இருந்தாலும் உலகத்துல என்ன வழக்கு இருக்கு? கண்ணால பார்த்தோம்னு சொல்லும்போது ரெண்டு பொருள். அது சரிதான், அது சரி. நம்ம இங்க ஆன்மா வேற புலன் வேற நம்ம பேசல, அந்த கான்செப்ட் கிடையாதுங்க. இப்போ என்னது சொல்ல வரேன்னா, கண்மூக்கு அளந்து அறிந்து அறியா. அப்போ நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? கண்ணால கண் அறிந்தது, மூக்கு அறிந்தது, வாய் அறிந்ததுன்னு சொல்றோம். அப்ப அறிவுடைய பொருள் போல திகழ்கிறது இல்லையா அது இந்த சொல்லாட்சினால? ஆனாலும் தன் மூலமாக அறிபவன் வேற ஒருத்தன் இருக்கான், உயிர் அப்படிங்கிறது அறியாது. அதுதான் அளந்து அறிந்து அறியா அப்படின்னு நல்ல பாட்டு சொல்றாரு. அதுக்காக இந்த கலோக்கியல் ஸ்லாங்கை எடுத்துக்கிட்டேன் நம்ம பேசுறதுக்கு. நம்ம கலோக்கியல் ஸ்லாங்ல என்ன பேசிக்கிறோம்? கண்ணால பார்த்தேன் சார், மூக்கால நான் மோந்து பார்த்தேன் சார், உண்மையா சார் இருந்தது சார் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு உள்ளுக்குள்ளேயே உயிர் தான் அறிவுடைய பொருளாக இருந்தாலும் நாம யாரை தான் அறிவுடைய பொருள் போல பேசுகிறோம்? கண்ணையும் மூக்கையும் வாயையும் இதுதான் அறிவுடைய பொருள் போல பேசுகிறோம். ஸோ அப்போ இது முன்னிட்டு சொல்றோமோ அது ஆமாம், அந்த அறிவுடைய பொருள்களாக இருந்து அது அறிவு விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் கூட அது யார் அறிகின்றான்ங்கிற தெரிஞ்சுக்காமலே தான் அறிவுடையதாக இருக்கிறது. ஆமாம், தெரியறது இல்லை இல்லையா? அது போல தான் சொல்கிறார். அளந்து அறிந்து அறியா அங்கு அந்த புலன்களை தான் இங்கே சொல்லுகிறார். மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து. இவர் என்ன சொல்றாரு? அறிந்தது எதுன்னே சொல்றாரு. மெய்வாய் கண் மூக்கு தான் அறிந்ததுன்னே சொல்றாரு. சூத்திரத்தில் அப்படிதான் இருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? அறியா அப்படிங்கும் பொழுது அப்போ
இதை அறியாதது உள்ளபடியே அது விஷயஞானத்தையும் இது அறியல. ஏன்னா உள்ள அறிந்தது யார் அப்பா? உயிர் தான். அப்படிங்கிறது அந்த அறியாங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளோ துணித்த பொருள் இருக்கிறது. விளக்கம் புரியுதுங்களா? மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்துன்னு முதல்ல சொன்னவர் அறியான்னார். கான்செப்ட் படி எதை அறியா? உயிர் அறியா. தன்னாலே அறியப்படக்கூடிய உயிர் இந்த புலன்கள் அறியாது. ஸோ அப்போ உயிர் தான் அறிகிறதுங்கும் போது இவங்க யார் தான்? அவங்க வெறும் காட்சி ஒரு கருவி தான். இவங்களுக்கு உள்ளபடி எந்த அறிவும் கிடையாது. கண் என்பதற்கு பார்வை என்கின்ற அறிவு கிடையாது. இவர் ஒரு கருவி தான். இவர் கண்ணுங்கிற கருவி மூலமாக யார் பார்க்கறது? உள்ள உயிர் பார்க்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போது காட்சிக்கு உதவியாக இருந்து அறிவு உண்டாக்குவதற்குரிய புலன்களாக இருந்து கொண்டு அந்த புலன்கள் தன்னையும் அறியாமல் தன்னால் அறியப்படக்கூடிய உயிரையும் அறியாமல் இருக்கிறது இல்லையா? அது போல, அதுதான் அவை போல நீ எடுத்துக்கிட்டார். இதை உதாரணமாக எடுத்துக்க. நான் சொன்ன உதாரணம் அதுதான். இந்த புலன்களை உயிருக்கு உதாரணமாக காட்டுறாரு பார்த்தீங்களா புத்தகத்தில். தாம் தம் உணர்வின் உயிர் என்ன பண்ணுது? தானே எல்லாவற்றையும் அறிவது போல அறிந்து கொள்கிறது. கண்ணுக்கு இப்போ ஆக்சுவலாக கண்ணுக்கு ஒரு குற்றமும் கிடையாதுங்க. கண்ணா சொல்லுது நான் பார்த்தேன்னு, நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நான் பார்த்தேன் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கண்ணு தான் எப்போதுமே நான் பார்த்ததா சொல்றதே கிடையாது இல்லையா? அதுபோல் உயிர் என்ன சொல்கிறது? ஆனால் அதுக்கு முரண்பாடாக நான் பார்த்தேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் உலகத்துக்கு கர்த்தா, இந்த விஷயம் என்னால் தான் நடந்தது அப்படின்லாம் தன்னைத்தானே பேசிக்கொள்கிறது. தானே இதை கற்றறிந்தேன், எனக்கு இந்த அறிவு நிகழ்ந்தது, இப்படிலாம் தன்னைத்தானே பேசிக்கிறது. ஸோ அப்போ புலனுக்கும் உயிருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுவும் அறிவற்றது போல வேலை செய்யுது. தன்னால் அறியப்படக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளாமல், நமக்கு அறிவதற்கு கர்த்தா ஒருத்தர் இருக்கிறாங்கிறத தெரிந்து கொள்ளாமல், இதுவும் தனக்கு தானே எப்படி கண்ணு தான் அறிஞ்சேன்னு சொல்லுகிறதோ அது சொல்லலை. உதாரணத்துக்கு அதேமாரி உயிர் என்ன பண்ணுது? தானே அறிந்தேன், நானே பார்த்தேன், நானே கேட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறது. இதுக்கு எந்த இடத்துல மட்டும் உதாரணம்னா, புலன்கள் எப்படி அறிவதற்கு காரணமாக ஒன்று இருக்குங்கிறத உணரவில்லையோ அதே மாதிரி உயிரும் தனக்கு அறிவதற்கு காரணமாக ஒன்று இருக்கிறாங்கிறத அறியாமல் இருக்கு. இதுதான் இந்த இடத்துல உதாரணம். புரியலைங்க? சரி. புலன்கள் எப்படி தன்னால் உயிர் அறியப்படுகிறது என்பதை உணராமல் இருக்கிறதோ அதே மாதிரி உயிர் என்ன பண்ணுது? நாம் அவரால் தான் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணராமலே அறிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் புலனுக்கும் அறிவுக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் ஒத்துமையாகுது. இதுதான் இந்த ஓமையை எடுத்திருக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? ரெண்டு பேரும் புலனும் யாரால தான் அறிகிறது? உயிரால தான் அறிகிறது. சாமியும் உயிரும் சாமியால அறிகிறது. ரெண்டுத்துக்குமே என்ன தெரியலப்பா? புலனுக்கும் நான் உயிரால தான் அறியப்படுகிறேன்னு தெரியல, உயிருக்கும் நாம சாமியால தான் அறிந்து கொண்டிருக்கிறோங்கிறது தெரியல. அதனாலதான் புலனும் உயிரும் இந்த இடத்துல ஈக்குவல் இடத்துல நிற்கிறாங்க, ஓமை முகமா ஒன்னா இருக்காங்க. விளக்கம் புரியுதுங்களா சொல்றது? சரி, இந்த உதாரணத்தின்படி என்ன குற்றம் வரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த புலன்களை ஒரு கருவியா பயன்படுத்தி கொண்டு அறிவது எது? உயிர். உயிருக்கு இதனால லாபமா நஷ்டமா? லாபம், நல்ல லாபம். ஏன்னா அதுக்கு விஷயம் தெரியாம இருந்து தெரிஞ்சுக்குது இல்லையா? சரி, இதே உதாரணத்தை அப்படியே கொண்டு போய் உயிரை புலன்களை உயிரா வச்சுங்க. அதே மாதிரி உயிரை அப்படியே வச்சுக்கிட்டு சுவாமியினால அதை அறியும் பொழுது புலன்கள் எப்படி உயிருக்கு உதவியா இருக்குதோ அதே மாதிரி உயிர் சாமிக்கு உதவி. இந்த ஓமைக்கு அது ஈக்குவல் ஆயிடுது. விளக்கம் புரியுதுங்களா? இப்ப நம்ம சொன்ன புலன் என்கிறது உயிரோட பொருத்தி வைக்கும் பொழுது, உயிர் என்பது சாமியோட நம்ம பொருத்தி வைக்கும் பொழுது புலன்கள் உயிருக்கு உதவியா இருக்கு. அதே மாதிரி உயிர் சாமிக்கு உதவிங்கிற பொருளுக்கு வந்துடும். அதனாலதான் ஓமை பார்க்கும் பொழுது ஒரு படை ஓமை என்று சொல்வார்கள். நம்ம எதை மட்டும்தான் ஓமை கொள்ளணும், நம்ம எந்த கான்செப்டுக்கு அதை எடுத்துக்கிறோமோ அதை மட்டும் ஓமையாக கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நிலா போல முகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா பளிச்சுன்னு இருக்கு, நிலா அழகா இருக்குங்கிறது மட்டும் தாங்க ஓமை. இது பொக்க போறையா இருக்கு ரொம்ப முகம் அப்படி சொன்னாலும் நம்ம நிலாவுக்கு ஓமை சொல்லுவாங்க. நிலாவும் பொக்க போறையா தான் இருக்கு பாக்குறதுக்கு இல்லையா சார்? நிலாவில் அப்படி பார்த்தா கரையெல்லாம் இருக்குங்கிறாங்களா சார்? உங்க முகத்தில் அப்படிலாம் இல்லையா சார்? அப்ப எப்படி சார் நிலா ஓமையா சொல்ல முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு படை ஓமை தான். விளக்கம் புரியுதுங்களா? ஸோ ஆனாலும் இவர் என்ன பண்ணுகிறார்? இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். ஏன்னா இறைவன் புலனானது உயிரை செலுத்துகிறது, உயிரானது புலன்களை செலுத்தி அறிகிறது. ஏன்னா இதுக்கு அறிவு தேவை, அதனால அறிகிறது. ஆனா இறைவனானவர் அறிவு தேவையில்லாதவர், எந்த அறிவும் தேவைப்படாதவர், புலன்களால் எதுவும் அறியப்பட வேண்டியவர் இல்லை. சரியா? அப்போ அதனால இவர் அறிவிக்கிறார், அவ்வளவுதான். ஸோ அறிவிக்கிறாருங்கும் பொழுது அவர் கூடவே இருந்து அறிகிறாருங்கிற பொருள் இந்த இடத்துல வருது. ஸோ அப்போ அவர் அறிவார்னு கொண்டுகிட்டா என்னங்க தப்பு அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் கூடவே இருந்து அறிய மாட்டார், அவருடைய சன்னதியில உயிர் அறியும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. இங்க எல்லாமே அவர் எதனால செய்கிறார்? நமக்கு இப்போ திருவுருளால தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். சன்னதிங்கிறது திருவுருள். சாமி பாட்டுக்கு இருப்பார், அதனால எந்த விகாரமும் போடுவதில்லை.
இப்போ நமக்கு சாமி அறிவிக்கிறாருங்கிறதுனால அவர் அறிகிறார் அப்படிங்கிறத பொருள். அவர் தான் எல்லாமே தெரியும், அவர் புதுசாக அறிய வேண்டியதில்லை. வாத்தியார் எப்படி கையை பிடிச்சி குழந்தைக்கு ஆணா போட்டு கொடுக்குறாரோ அப்போ இவரும் ஆணா கற்றுக்கிறாரா? 10 நிமிஷம் படி சொல்லுவார் டயலாக்னு சொன்னார். 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஆனான்னு புரியல, என்னது சரி ஆனான்ற எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னார். அப்படி ஐயா? போன அப்படியே சொல்லும்போது வெரி குட் வெரி குட். வாத்தியார் வந்து ஆணாவை போட்டு பிள்ளைக்கு கையை பிடிச்சி இப்படி போட்டு ஆனா காமிக்கிறார். பிள்ளை தான் கற்றுக்குது, வாத்தியாரமாக கற்றுக்கிறார் ஆனாவை இல்லையா? ஏன் இது கற்றுக்கணுங்கிறத ஒரு போட்டு கூட முத்திட்டீங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் அப்பலாம் இல்லையா? சரி அப்போ நான் கடைக்கு கொண்டு போய்விடுறது வைக்கிறது. அதனால அதுதான் இப்போ இறைவனுடைய வேலை. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓமை காட்டுறதுனால இறைவன் அறிகிறான்னு பொருள் வந்துடாதுப்பா. அது எப்படின்னா காந்தத்தினுடைய சன்னதியில் எப்படி இரும்பு வேலை செய்கிறதோ அதே போல் இறைவனுடைய சன்னதியில் உயிர் அறியும். அதுதான் கடைசி 2 வார்த்தை. சாந்தம் உணர்வின் தமியருள், இந்த இடத்துல தமியர்னு சொல்லப்படுவது இறைவன். காந்தம் கண்டா பசாசத்து அவை. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த உதாரணம் பல இடங்கள்ல. காந்தத்தில் இருக்கக்கூடிய பசாசம்னா இரும்பு, காந்தத்தில் காந்த சக்தியில் இருக்கக்கூடிய இரும்பானது எப்படி காந்தத்தினால ஈர்க்கப்படுகிறதோ தொழில்படுகிறதோ, ஈர்க்கப்படுகிறது கிடையாது, இங்கே தொழில்படுவதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தொழில்படுறதுன்னு ஒன்று வச்சுருக்கிறோம், ஈர்க்கப்படுறதுன்னு ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே வந்து பல சங்கரப்ப நிராகரணங்களில் ஸோ காந்தத்தையும் இரும்பையும் தொழில் கண்டு இந்த ஓமையை காட்டக்கூடாது, ஏன்னா இது பொருந்தும் ஆனால் விலகாதுன்னு உதாரணம் காமிச்சிருக்கோம். சார் இப்போ நீங்களே திரும்ப அதை எடுத்துக்கிறீங்களா சார்? என்ன சார்னு கேட்கலாம். அதுக்கு ஏன்னா அது அறிவுற்ற பொருள் தான் பிரிக்கும். அதையா சார் நம்ம சொல்லணும். அதனால இந்த இடத்துல தொழில் படுறதுன்னு பார்த்துக்கணும். காந்தமானது எங்கே இருக்கிற இடத்துல எல்லா பொருளும் இழுத்துக்காது. காந்தத்துக்கு சன்னதியில் மற்ற விஷயங்கள் தொழில்படும். இப்போ நீங்கள் இது எப்படி உதாரணம் சொல்லலாம்னா, இந்த மெஷினரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் எலக்ட்ரிக்கலில், ட்ரிபிள் இ படிக்கிறவங்களுக்கு, அப்புறம் அந்த மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கு, இசி படிக்கிறவங்களாம் இந்த மெஷின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க. யாராவது இன்ஜினியரிங் படிச்சவங்க இருக்கீங்களா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படி தான் படிச்சிருக்கலாம் மெஷின்ஸ்னு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார்ஸும் ஜென்ரேட்டரும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு இரும்பு இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். விளக்கம் புரியுதுங்களா? அது வந்து கொஞ்சம் கான்செப்ட் மறந்துட்டு ரொம்ப நாளாக அது படித்து இந்த கோர் விஷயங்கள்லாம் படிச்சுங்கிறதுனால உங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மோட்டார்னு ஒன்று உண்டு பண்ணுறாங்க இல்லையா, மோட்டாருக்குள்ளே காயில் வைண்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? வைண்டிங் போயிடுச்சுப்பாங்க, மோட்டார்லாம் வீணாக போயிடுச்சுன்னா அந்த காப்பர் கம்பியை சுற்றி 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 காயில் ஆக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் மின்னூட்டம் கொடுக்கும்பொழுது இஎம்எஃப், அதாவது நீங்கள் கரண்ட் சப்ளை பண்ணும் பொழுது அது காந்தமாக ஆக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க, இப்போ ஃபிசிக்ஸ் ஒரு நேர் கம்பியில் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்க இதில் சப்ளை ஆகும், கரண்ட் ஆகும், ஐ உண்டாகுது. இதே நீங்கள் இந்த கம்பியை அப்படி வளைச்சி 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 இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாக்க இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கும்போது இது ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். இதுதான் காயில்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் மைனஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, காயிலாக ஆக்ட் ஆகும்போது. ஸோ இதே சிம்பிள் உங்களுக்கு வந்து ஆமாம் இது காயில் தான். இதில் என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டாக மாறி போகுது. ஸோ மேக்னெட்டுக்கு சுற்றி என்ன ஆகும்னாக்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு கிரியேட் ஆகும். எம்எஃப்னு சொல்லுவாங்க. அதுதான் காந்த அலைகள். அந்த இடத்துல காந்தத்தினுடைய சக்தி அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி என்ன ஆகும்னாக்க மோட்டாருக்குள்ளே சுற்றி 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 காயில் போயிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள ஒரு ரோட்டர், ஆமாம் உள்ள சுற்றுற ஒரு இரும்பு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள அந்த இரும்பு என்ன ஆகும், தானே சுற்ற ஆரம்பிக்கும். சுற்றும் பொழுது தான் அங்கே சப்ளை கிரியேட் ஆகும். அதை ஒரு கார்பன் ராட் போட்டு அதை ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஜென்செட் ஒர்க் ஆகுது, ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுது, இப்படி தான். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த காந்தத்தினுடைய சன்னதியில் இரும்பு தொழில்படுத்து பாருங்க. இங்கே அதை தான் இங்கே உதாரணம் சொல்கிறேன். காந்தத்தில் சன்னதியில் இரும்பு ஈர்க்கப்படுவது இங்கே உதாரணம் இல்லை. சார் காந்தத்தோட சன்னதியில் இரும்பு தொழில்படுவது நம்ம கான்செப்ட் இருக்குது, அதை அவங்க காமிச்சிருக்காங்கிறதுக்காக தான். பின்னாடி இன்னைக்கு 5வது புத்தகத்தில் நிறைவு பாட்டில் ஒரு உதாரணம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது அங்கே வரும்போது சொல்கிறேன். நம்ம உரைக்காரர்கள் எப்படி வித்தியாசம் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள், காந்தத்துடைய சன்னதியில் இரும்பு என்ன ஆகுது, தொழில்படுகிறது, அதாவது இயக்கத்தை அடைகிறது. ஈர்க்கப்படுவதுங்கிறது இல்லை, இங்கே சொல்லப்படலை. நீங்கள் நம்ம மாயாவதி சொன்ன கான்செப்ட் வந்து காந்தத்துடைய சன்னதியில் இரும்பு ஈர்க்கப்படுகிறது,
இருக்கக்கூடிய சக்தி உண்டை தவிர்த்து இரும்புக்கு என்ன இல்லை, காந்தத்துக்கு விளக்குற சக்தி கிடையாது. ஸோ அதனால அந்த இடத்துல ஓமை காட்ட முடியாது அந்த ஓமை. ஆனால் இங்கே காந்தத்துடைய சன்னதியில் இரும்பு என்ன ஆகுது, தொழில் படுகிறது, அது வேலைக்கு ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிக்குது, தொழில் படுறது வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வர. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ இந்த மாதிரி ஆட்கள் நான் மது இவங்க எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்க, இப்போல்லாம் சித்தாந்தம் நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தவங்களாம் தான் இந்த ஃபீல்டு நிறைய பேர். சிவகுமார் ஐயா அவர் எம்இ அவர் அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் உள்ளவங்க நிறைய சித்தாந்தத்தில் கொஞ்சம் மிளறிடுறாங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் இப்போ இன்ஜினியரிங் ஃபேக்ட் தெரியலனா இது எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஸோ அதனால் அந்த இன்ஜினியரிங் நாலேஜுங்கிறது ஒரு சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறவங்களுக்கு நல்லா அது மேட்டர். அது ஆமாம், ஒரு சூத்திரத்தில் கூட பார்த்தோம்ல, இந்த இது இரும்பு என்னது பவுன் உரைக்கிற கல்லை எப்படி உண்டாக்குறதுங்கிற ஒரு இடத்துல பார்த்தோமே. கல்லையும் அரக்கு தான் நினைக்கிறேன், அரக்கையை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கல் மாரி உண்டாக்கி அதில் தேய்க்கும் பொழுது அது இரும்புனுடைய தங்கத்தினுடைய தன்மையை காட்டும். ஆனால் அந்த இடத்துல கூட ரெண்டும் சேர்ந்து இருக்காது, ரெண்டும் தனித்தனியாக தொழில் போடணும் ஒரு இடத்துல காமிச்சிருந்தார். படித்தோம் இதாங்க சித்தாந்தம். சிவஞான போகத்தில் தான் முதல் சூத்திரத்திலே விளக்கம் இருக்கும், 2வது அதிகரணத்திலே என்னமோ இருக்கும். அரக்கும் கல் பொடியும் சேர்ந்து ஒரு கல்லை உண்டாக்கி தான் உரைக்கல்லை உண்டாக்கணும். இருக்கு ஒரு பாட்டு, என்ன பாட்டு, அரக்கில் அதை படிச்சிருக்கோம் சார் நிறையா. நமக்கு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சி எத்தனை பட்டது? 2:1:2. 2:1:2வா? 1:1 ஒன்றே காண்பாட்டு அது இல்லையா? அதானே வருது. 1:4. அறக்கோடு சேர்த்தி அனைத்து அக்கற்போல் உருக்கி உடங்கியேந்து நின்று பிரிப்பின்றி தானே உலகாம் தமியன் உடம்புகுதல் யானே உலக என்பது என்று. இது உயிருடைய தன்மை. சரி, அது ஒரு கெமிஸ்டிக் தானே. அது இப்போ எல்லா ஃபீல்டும் நமக்கு இருக்குங்கிறதா பேசணும். அதை சரி, ரைட். நமக்கு எப்படி இது கரெக்டாக ஞாபகத்துக்கு போகுது பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை படிக்கும்போதே உங்களுக்கு இதுக்கு ஏற்கனவே நான் படிச்சிருப்போம், இந்த பாட்டு அங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எடுக்கிற சக்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா, ஸோ நீங்களும் இந்த சீட்டில் உட்கார்றதுக்கான தகுதி அடைஞ்சு விட்டுருக்கோம்னு அர்த்தம். அதை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னது புரியல? நீங்கள் வெறும் பாட்டை மட்டும் எடுத்து போட்டா உங்களுக்கு எப்படி புரியும்? அது நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கணும்னு தான் போடுறது. அதை பற்றி படிச்சுக்கிட்டு விளக்க நானே போட்டேன்னா அப்போ ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் நீங்கள் விளக்கத்தை கூட போட வேணாம். இந்த பாட்டு ஏன் படிச்சிங்க, இதில் என்ன சிறப்பு அப்படிங்கிறது எழுதி நீங்கள் போட்டால் தான். இல்லை, டார்க்காக பண்ணி போடணும், புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் போடுறது. சரி, இந்த சூத்திரம் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? இந்த சூத்திரத்தை புரிஞ்சிங்கன்னா இந்த அதிகாரங்கள்லாம் படிக்கிறதா விஷயமே கிடையாது. அதிகாரங்கள்லாம் எளிமையாக தான் இருக்குது. இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாரு, எப்படி புலன்களானது தன்னால் அறியப்படுவது இறைவன் இது உயிர் என்பதை அறிந்து கொள்ளாமல் தானே அறிகிறேன் என்பது என்றவாறு இருக்கிறதோ, அதே போல் உயிரும் சாமி மூலமாகத்தான் இது அறிகின்றோம் என்பதை உணராமல் இருக்கு, கர்த்தத்துவம் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது உதாரணமாக காட்டுறார். இப்படி காட்டுறதுனால என்ன ஃபால்ட் வருது நமக்கு? புலன்களால் அறியப்படுவது உயிர் என்பது போல உயிரால் அறியப்படக்கூடிய சிவபெருமான உதாரணத்துக்கு பேரலாக அப்படியே அது பேக் ஃபயர் ஆகிடுது நமக்கு இப்போ இல்லையா? நம்ம காட்டின உதாரணம். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, சன்னதி அளவினாலே சிவபெருமான் என்பவர் அறியப்படுபவர் அல்ல, அறிகின்றவர் அல்ல, அவருடைய சன்னதியிலே உயிர் அறியும், அவ்வளவு தொழில்படுகிறது அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தில் காட்டியிருக்கிறார். சரிதானே? சரி, இந்த
சூத்திரத்துக்குரிய சித்தியார் பாட்டு 231வது பாட்டு. 5வது சூத்திரத்தில் முதல் பாட்டு. அதாவது 5வது சூத்திரத்தில், இந்த 5வது சூத்திரத்தில் மொத்தமே 2 அதிகரணங்கள் தான் இருக்குது. சிவஞான நம்முடைய அருணகிரி பெருமானார் வந்து சூத்திரத்தை எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு முதன்மை நூற்பொருள் பாடிடுவார். அதுக்கு பிறகு அதிகரணத்துக்குன்னு தனித்தனி பாடல்கள் பாடுவார். ஆனால் இந்த சூத்திரத்துக்கு 2 அதிகரணம் இருக்கு. அதை முதல் அதிகரணமாக நூற்பாவுக்குன்னு சூத்திரத்துக்கு ஒரு நூற்பா செஞ்சுக்கிட்டு அதிகரணத்துக்கு தனியாக பாடல்கள் சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லாமல் நூற்பாவையே முதல் அதிகரணமாகவும் கொண்டிருக்கார். விளக்கம் புரிஞ்சுக்கலாம் சொல்றது நான். இப்போ விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்குங்கிற சூத்திரத்துக்கு முதல்ல ஒரு விளக்கமான சித்தியார் பாட்டு பாடியிருக்கணும். அதுக்கு பிறகு இதில் எது முதல் அதிகரணமோ அதுக்கு தனித்தனியாக அதிகரண பாட்டு பாடியிருக்கணும் இல்லையா? அப்படி பாடாமல் சூத்திரத்துக்கு எது நூற்பாவோ அதுவே முதல் அதிகரணமாகவும் அமைந்திருக்கு. அப்போ 2வது அதிகரணத்துக்கு மட்டும்தான் அதிகமாக பாட்டு போட்டு விளக்குறார் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. சரிதானே? அப்போ இந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது பாப்போம். பொறிபுலன் கரணம்ங்கிற பாட்டு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கவங்க பாருங்க. 231வது பாட்டு பொறிபுலன் கரணம். ஆமாம் 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 அவ்வளோதான். ஏன்னா இது 2 அதிகரணம் இருக்குது. இதில் இந்த சூத்திரத்துக்கு 2 அதிகரணம். முதல் அதிகரணம்னு விளக்கப்படுவது நூற்பாவுக்கு, சூத்திரத்துக்கு விளக்கப்படும் நூற்பாவும் ஒன்றா தான் இருக்குது, வேறு பாட்டு இல்லை அதுக்கு. அதனால ஒரே விஷயத்திலே ரிலைன் பண்ணுறாரு அவர். ஆமாம் அப்படி தான் சொல்ல முடியும். உரை நான் சிவஞான சுவாமிகளை ரிலீஸ் செய்து மாபாடியவும் படித்திருக்கேன். அதை துணை கொண்டு தான் நான் நடத்துகிறேன் பாடத்தை. மாபாடிய விளக்கமாக நான் பாடம் நடத்தலை, அதையும் நான் கொண்டுக்கிட்டு இருக்கேன், விளக்கத்துக்கு கொண்டிருக்கேன். அது உதாரணமாக கொண்டு சித்தியாரையும் கை கொண்டுக்கிட்டு நான் நடத்துகிறேன். பொதுவாக சிவஞான போத வகுப்புகள் என்பது மாபாடிய விளக்க வகுப்பாகத்தான் அமையுது நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா இவர் வந்து சிவஞான சூத்திரத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனில் கேட்குறேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால் உங்களோட விஷயங்களை நான் தூண்டி விட்டு இதுதான் அதுக்கான பொருளை உங்களை உணர வைக்கிறேன் இல்லையா? இது நமக்கு இருக்கிற விட ஈஸியஸ்ட் வே. ஆனால் சிவஞான சுவாமிக்கு வந்து அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை. அவர் வந்து ஒரு சூத்திரத்துக்கு மாபாடி எழுதும்போது அது சார்ந்த அத்தனை விஷயங்களே ஒரு இன்வொல்ட் பண்ணி தான் எழுதி ஆகணும் இல்லையா? உயிர் அறிவுடைய பொருள் அறிவற்ற குறையறிவுடையதுன்னு ஒரு இடத்துல வருதுன்னா அவர் ஏன் குறையறிவுடையது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், ஆணவ மூலம்னா என்ன, ஆணவ மூலத்தினால பந்திக்கப்பட்டது, உயிருடைய தன்மை என்ன, இயல்பு என்ன, இத்தனையும் அங்கே பேசி ஆகணும் அவர். விளக்கம் பதிலாக சொல்கிறது. அதனால தான் புத்தகம் இவ்வளோ பெருசு இருக்குது. சிவஞான மாபாடி ஆக்சுவலாக சிவஞான மாபாடியத்துக்கு சீசுமணி விளக்கம் இந்த புத்தகம் நான் வச்சுருக்க புத்தகம். மாபாடியங்கிறது எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்குது. இப்போ சிவஞான சுவாமிகள் சூத்திரத்துக்கு கொடுத்த விளக்கத்துக்கு இவர் ஒரு இந்த காலத்து தமிழில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார், சீசுமணி. விளக்கம் புரிஞ்சு நான் சொல்கிறது. ஸோ அதனால் இதோட துணையும் நான் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி சித்தியாரையும் படித்து சித்தியாரில் என்னத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு சிவஞான போத வகுப்புகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா மாபாடிய விளக்க வகுப்புகளாகவே இதில் வரிக்கு வரி அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத விளக்கக்கூடிய வகுப்பாக தான் அமைஞ்சிருக்கு நான் பார்த்த வரைக்கும். சிவஞான போதத்துக்குன்னு தனித்த வகுப்பாக நம்ம எங்கேயும் நான் பார்க்கல. ஆனால் நம்முடைய வகுப்பு மாபாடிய விளக்க வகுப்பாக அமையவில்லை. விளக்கம் புரியுதுங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் சூத்திரத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க. இப்போ இவர் இந்த விளம்பிய உள்ளத்துக்குன்னு ஆரம்பிச்சுக்கும் விளக்கம் அவங்க கொடுத்த விளக்கத்தை பூரா நான் இங்கே பேசுனேன்னா அது இந்த புத்தகத்துக்கான ஒரு விளக்கமாக தான் அமையும். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுங்கும் போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இல்லையா? அதனால நம்ம சிவஞான போதத்துக்கு என்னவோ அதை மட்டும் பேசி கொண்டிருக்கிறோம். அதை மட்டும் படித்து பார்த்துட்டு பொறிப்புலன் கரணம் எல்லாம் பொருடனால் அறிந்து ஆன்மாவை அறிதரா அவையே போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் சரிதரும் சிவன் தனாலே அறிந்திடும் சிவனை காணா அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பன். இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால இந்த பாட்டு எப்படி உட்காருது. பிறகு பொறி புலன் கரணம் எல்லாம் சூத்திரத்தில் விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்துன்னு மட்டும் விட்டார். இவர் என்னன்னு சொல்றாரு? பொறி புலன் கரணம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டார் இவர். அதனால வெறிநூல்னு பேர் இல்லையா? அருணந்தி பெருமானார் நம்ம மீது கொண்ட கருணை மாதிரி வேறு ஒரு கருணை கொண்டிருப்பாங்களா எனக்கு தெரியும். அதான் சொல்றேன், நம்ம இப்படி மக்க சாப்பாடு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி நமக்காக உபகாரம் பண்ணிருக்காரு பாருங்க இல்லையா? அதனால சித்தியார், அதனால சித்திக்கு மேல ஒரு நூலும் இல்லைன்னு நம்முடைய குருமுதல்வர் பாடுறாங்க. எவ்வளவு பொருத்தமாகவும் இருக்கு பாருங்க. நம்ம ஒரு பாட்டில் பிடிக்கும்போது இப்படி இதுக்கு நீங்க பாட்டை வந்து எக்ஸ்பிளனேஷனா படிக்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், உரை கூட தேவைப்படாது. அந்த அளவுக்கு பாடல் எளிமையாக கொடுத்துருக்காரு.
ஆர்விருத்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஒரு விருத்த பாதி போதும். அதனால சொல்றேன். பொறிபுலன் கரணமெல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவை அறிதரான்னு நடப்புறேங்க. ரெண்டுமே ஒன்று தான். புருடனால ஆன்மானாலும் ஒன்று தான். பாட்டுக்கு இருந்த மாதிரி பொறியின ஆரம்பித்து புருடன்னு தொடங்குறாரு இல்லையா? இது என்னது? அது மோனையில் ஒரு வகை மோனை, அது பொழுப்பு மோனை அப்படின்லாம் வருது இல்லையா? படிச்சிருக்கீங்களா? அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கேன். வித்தியார் இதில் பெரிய புராண வகுப்புல இந்த மாதிரி முதல் எழுத்து ஒன்று போல அமையிறது. அந்த அந்த வரி முழுக்க முதல் எழுத்து ஒன்று போல அமைந்ததுன்னா அதுக்கு முற்று மோனைன்னு பேர். இலக்கணம் பேசிருப்பேன். அது மாதிரி இது ஒரு மோனையில் பொறிபுலன் கரணமெல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவே அறிதரா. யாரால அறிகின்றோம் அப்படிங்கிறது இவரால் தான் அறிகிறோம்னு அதுக்கு தெரியாது. ஆனால் இவரால் தான் அறியும். புலன்கள் யாரால் அறிகிறது? உயிரால் அறிகிறது. ஆனால் உயிர் அறிஞ்சிருக்கா? அறியலை. அதே போல அதுதான் அந்த பாட்டில் அவை போலன்னு இருக்குது சூத்திரத்தில். இதுலேயும் அவையே போலன்னு போட்டிருக்காரு. அதே வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறார் பாருங்க. அறிதரா அவையே போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவந்தனாலே அறிந்திடும். எப்படி புலன்களானது உயிரால் அறிந்ததோ அதே மாதிரி ஆன்மாக்கள் யாரால் அறியும்? சிவனால். எங்கும் செறிதரும் சிவந்தனாலே அறிந்திடும் சிவனை காணா. எப்படி புலன்கள் உயிரை காணவில்லையோ அதே மாதிரி உயிர்கள் சிவனை காணவில்லை. அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பன். விளக்கம் புரியுதுங்களா? இப்ப அறிந்து அறிவித்து நிற்பனை சொல்லிட்டார். இப்ப சுவாமி தான் அறிவிக்கிறார், சாமி தான் அறிகிறார்னு பொருள் வருது. நமக்கு என்ன டவுட் வருமோ அதை அப்படியே சொல்லிட்டாரு இவர். இப்போ டவுட் நீங்க கேட்கணும், சார் உயிர் வந்து அறிகிறது, இப்ப சாமி அறிகிறாரா? அதேதான், உயிர் அறிகிறது சாமி அறிகிறார் தான், வித்தியாசம் இல்லை. ஆனா உயிர் தெரிந்து கொள்வதற்காக அறிகிறது. இறைவன் உயிர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போக பொருளாக நின்று கொண்டு அறிவது போல நிற்கிறான். அதான் ஆனா கை காட்டி பிள்ளைக்கு ஆனா போட்டு கொடுக்குற வாத்தியார் மாதிரி. பிள்ளை கத்துக்கணுங்கிறதுக்காக போடுது, வாத்தியாரு கத்து கொடுக்கணும்னு ஆனா போடுறாரு. ரெண்டும் ஒரே ஆனாவா? இல்லை தானே? அதான் வித்தியாசம். அதான் காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் இல்லையா? அறிவானம் தானே அறிகின்ற மெய்ப்பொருள் தானே அறிவாய் அறிகின்றார் தானே அப்படின்னா அம்மையார் பாடுறாங்க. அதுதான் சிவருமானே அறிகிறார், சிவருமானே அறிவிக்கிறார் இல்லையா? ஒன்றாய் உடனாய் இருக்கிறார். அவர் உடனாய் இருந்து அறியணும். அவர் இது போகத்தன்மை அப்படின்னு அர்த்தம். அதான் பாட்டு. இப்போ நம்ம முதல் அதிகரணத்துக்கு இல்லையா மூவ் ஆகணும். மூவ் ஆகிட்டு முதல் அதிகரணம் 5:1:1 5வது சூத்திரத்திலே முதல் அதிகரணத்திலே முதல் பாட்டு. இதில் முதல் அதிகரணம் அப்படின்னு பேசப்படுறது என்னதுன்னாக்க, விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்து அறியா. அது மட்டும் சூத்திரம் இருக்கு இல்லையா? 5வது சூத்திரத்தில் அதில் விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்து அறியா அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு சூத்திரம், ஒரு அதிகரணமாகவும், அவை போல தாம் தம் உணர்வின் தமிழருள் காந்தம் கண்ட பிரசாசித்து அவையே அப்படின்னு இறைவன் அறிவிக்க உயிரறியும், இறைவனே எல்லாவற்றும் அறிந்து அறிகின்றான் அப்படிலாம் இருக்கு இல்லையா விஷயம். அந்த விஷயத்தை பேசுறதுக்கு 2வது அதிகரணத்தை பயன்படுத்திக்கிறார் மைகண்ட சுவாமிகள். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ முதல் அதிகரணம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா, உயிருக்கு சன்னதி உண்டு, ஆன்மாவுக்கு சன்னதி உண்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த விஷயத்தை பேசுறவங்க சாங்கியர் என்கின்ற ஒரு கொள்கை. அவங்களுடைய கொள்கையும் மறுத்து நமக்கு நம்முடைய விஷயத்தை சுபாக்கத்தை பேசுறாங்க. இந்த இடத்துல ஆன்மாவுக்கு சன்னதி கிடையாது அப்படிங்கிறதையும் மறுத்து உயிர் புலன்கள் உயிரை அறியறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை சொல்றாங்க. நான் பாட்டை படிக்கிறேன், அப்புறம் பொறுமையா புரியும். ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம் ஐம்பொறியில் காணாதேல் காணாது காணும் உளம் காணாதேல் காணா கண் கேளா செவி என்று சொல்லுகிறார். கடைசி வரியை மட்டும் பாருங்க. உளம் காணாதேல் காணா கண் கேளா செவி. உயிர் பார்க்கலனா கண்ணு பார்க்குமா? உயிர் கேட்கலனா காது கேட்காது. உயிர் மோந்து பார்க்கணும் சக்தி உயிருக்கு இல்லைன்னா மூக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அதை தான் சொல்ல வந்தேன். உயிர் போயிடுச்சு, ஒருத்தர் செத்துவிட்டார், வெறும் சட பொருளாக கிடக்குன்னா அவர் நல்லா ஊதுத்தி பக்கத்தில் கொளுத்திருக்காங்க, எனக்கு போய் இந்த ரோஜா பூ ஊற்றி கொளுத்தி இது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுமா? அது ஏன்னா ஓது பார்க்கறது உள்ள உயிர் இல்லை, ஆனால் மூக்கு இருக்கே.
அவன் மோந்து பார்க்க வேண்டியது என்ன? அப்போ மூக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ அறிய வேண்டிய பொருள் உள்ள ஒருத்தர் இருக்கணும், அவன் இருக்கணும். அதனால் இந்த இடத்த கடைசி சொல்கிறார். அந்த விஷயத்தை நான் அப்படியே இங்கேயே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன் இந்த பாட்டில். உளம் காணாதேல் காணாக்கன் கேளா சரி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் நீங்கள் ஓட்டுக்க வேண்டியதான். சார் அப்போ இது மூக்கு மோது பார்க்குமா சார்? நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன்னா இனம் போட்டு அதெல்லாம் பொறுத்திக்கிறோம். இந்த இடத்துல மூக்கை பற்றி பேசுறதில்ல அவர். சரணம் கேட்பாரு, அதில் ஏன் இல்லைன்னு கேட்க. காடாக்கண் கேளா செவி இல்லைன்னு கண்ணும் காதும் தானே சார் சொல்கிற பேசப்படுறாங்க. மூக்கு என்னாச்சு? அவ்வளோதான், மற்றவங்க பார்க்க மாட்டாங்க. அது புரிஞ்சிருச்சுல இந்த பாட்டில். சரவணனே பதில் சொல்லலைன்னா நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? அதனால் நாங்கள் அமைதியாகிறார் ஐயா. அதான் நீங்கள் சொல்கிறீங்க. சரவணன் சரவணனே ஏகாரம் தேற்றம் இல்லையா? சிறப்பு நிலையா சரவணன். சரவணன் ரொம்ப படிக்க ஆரம்பிச்சார்ல. ஐயா அது பாருங்க, சவுண்டு கொடுத்து உங்களை ஆவோதிக்கு பாருங்க. என்னுடைய கருத்து இந்த வாதத்தை வாசிக்கிறாங்க பாருங்க. அதனால இப்போ ஆன்மாவுடைய சன்னதியில புலன்கள் இயங்கும் என்பது சாங்கியருடைய கொள்கை. சாங்கியர் அப்படிங்கிற ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க, சாங்கிய சமயத்தார். அவங்க என்ன சொல்றாங்க? ஆன்மாவுக்கு சன்னதி உண்டு, ஏன்னா அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. அப்போ ஆன்மா தான் எல்லாத்துக்கும் கருத்தா ஆகிடுவார் இல்லையா? அப்படின்னா கடவுள்னு ஒரு கான்செப்ட் ஒத்துக்கலைன்னா இப்போ யாருக்கு உலகத்தில் அறிவுடையவராக இருக்கணும்? இப்போ ஆமா தான் அறிவுடையவராக இருக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஆன்மாவுடைய சன்னதியில தான் உயிர் அறிகிறது அப்படின்னு சொல்றாங்க. சார் ஆன்மாவுடைய இப்போ நான் இருக்கேன், நான் தான் ஆன்மானா, இப்போ நீங்களாம் என்னுடைய புலன்கள்னு வச்சுக்கிட்டோம். நான் இருக்கிற இடத்துல நீங்களாம் அறியணும் தானே? இப்போ சார் எதெல்லாம் அறியும்? எல்லாத்தையும் தான் அறியும். அறியும் வந்து எல்லாம் தான் அறியும். இப்போ நான் இருக்கிறத அறிஞ்சிக்கணுமா வேணாமா? இப்போ நான் இருக்கிறது நான் உட்காந்துருக்கேன், ஆன்மான்னு ஒருத்தர் இருக்கேன், அது அறியலையா புலன்கள்? அவங்க இப்போ நமக்கு தெரிய புலன்கள் உயிரை அறியலைங்கிறது விளங்க போகிறதுங்களா? புலன்கள் உயிரை அறியுமா? அறிகிறதா அறியலையா? அறியாது தானே, அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது அப்படியே வச்சுங்க, அதே அப்போ புதுசான ஒன்றுமே சொல்லவே இல்லை. இப்போ சாங்கியரை மறந்து ஆமாம், அவங்க ஆன்மாவுக்கு சன்னதி உண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை புலன்கள் உயிரை அறியவில்லை என்பத கான்செப்டோட பொருத்தி அதை மறுக்கிறாங்க இந்த சூத்திரத்தில், இந்த பாட்டில். எப்படின்னா புலன்கள் உயிரை அறியாது, நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இவன் புலன்கள் ஏன் அறிகிறதுன்னு அவன் கான்செப்ட் சொல்கிறான். ஆன்மாவுடைய சன்னதியில் புலன்கள் அறியும், எல்லாவற்றையும் அறியும் அப்படின்னு சொல்கிறான். எல்லா புலன்களும் எல்லாவற்றையும் அறியும். கண்ணு வந்து என்ன பண்ணும்? இப்போ பார்க்கும். இப்போ ஆன்மாவுடைய சன்னதி மாத்திரத்திலே கண்ணு பார்க்கும்னா எதை பார்க்கும்? எல்லாவற்றையும் பார்க்கும். சன்னதியையும் பார்க்கணும் தானே? அப்போ ஆன்மான்னு ஒன்று இருக்கிறதையும் பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும் தானே. அது ஆன்மாவுக்கு சன்னதி இருந்து அதனாலே அது பார்க்கறதுன்னா அந்த சன்னதி தன்னை காட்டு அளவில் மட்டும் ஏன் மறைஞ்சு நிற்கணும்? அது அதான் சொன்னேன். போனா கடவுள் இல்லைன்னு தானே சொல்கிறாங்க அவங்க. சாங்கியரோட கொள்கை கடவுள் இல்லைங்கிறது தான். சொல்கிறது புரியலையா? சாங்கியர்ன்றது புது ஒரு சாங்கிய யோகத்தை நம்ம அது எதிர வரோமே, அந்த அவங்க சாக்கியர். நம்ம அந்த அறுசமயம் அறுவகை சமயத்தில் வருவாங்களே சார், நம்ம அந்த யோகம் சாங்கியம் ரொம்ப டீப்பாக பேசியிருக்கோம், நல்லா பேசியிருக்கோம். இந்த 6 பேர் இருப்பாங்களே சொல்லுவேன், மீமாம்சகர், தர்க்கவாதிகள், சாங்கியர், யோக சமயம், அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சித்தியார்லேயும் பேசியிருக்கோம். அவங்க புறப்புற சமயத்தார். இவங்க வந்து புறச்சமயத்தார் வேதத்தை ஏற்றுக்கிட்டவங்க. சாங்கியருங்கிறவங்க அந்த 6 பேர் வேதத்தை ஏற்றுக்கிட்டவங்க, கடவுளை ஏற்றுக்காதவங்க. அந்த 6 பேரில் கடவுளை ஏற்றுக்கிறவங்க யாரு? வேதாந்திகள் அப்படிங்கிற உத்தர மீமாம்சகர்கள்னு சொல்லக்கூடிய வேதாந்திகள் மட்டும் கடவுளை ஏற்றுப்பாங்க. மீதி 6 பேர் யார் யாரு? ஒர்க் ஆகுது. அந்த 6 தரிசனங்கள் ஒன்று படிச்சிருக்கோமே. இந்த 6 சமயங்கள்ல கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஒத்துக்கிறவங்க வந்து உத்தர மீமாம்சகர் சொல்லக்கூடிய வேதாந்திகள் மட்டும்தான். மிச்சம் 6 பேர் கடவுள் இல்லைங்கிற கொள்கையுடையவங்க. விளக்கம் பார்த்தீங்களா? அதில் சாங்கியருடைய கொள்கை ஆன்மாவுக்கு சன்னதி உண்டு என்கின்ற தன்மை. ஆன்மாவுக்கு சன்னதி இல்லை என்பதை சித்தியாரில் தனியாக ஒரு பாடலாம் மறுத்திருக்கிறோம். ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உலனிற்கு ஐம்பொறிகள் உள்ள மரியாவாம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான்.
இவங்க தான் என்ன சொல்கிறாங்க அவங்க சன்னதி வித்திங்க பேசியிருக்காங்களா? இது பின்னாடி படிச்சு போடுங்க அடுத்து. ஆன்மாவுக்கு சன்னதி உண்டு. அந்த சன்னதி விசேடத்தால் தான் புலன்கள் அறிகிறது, எல்லாவற்றையும் உலகத்தை அறிகிறது அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாம் புலன்கள் மூலமாக உயிர் அறிகிறது. உயிர் யார் மூலமாக அறிகிறது? இறைவன் மூலமாக அறிகிறது நம்ம சொல்லி கொண்டுறோம் இல்லையா? இவங்க அதுக்கு வித்தியாசமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆன்மாவுக்கு சன்னதி உண்டு, அதனால புலன்கள் அறிகிறதுன்னு சொன்னான் இல்லையா? இந்த கான்செப்ட் புரியுதில்லை உங்களுக்கு? ஸோ இதை மறுக்கணும். இப்போ நாம் ஆன்மாவுக்கு சன்னதி கிடையாது, அந்த சன்னதினாலே உயிர் அறியலை, புலன்கள் அறியலைன்னு சொல்லணும். அதுக்கு என்ன அவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆன்ம சன்னதினாலே புலன்கள் அறிகிறதுன்னா அந்த ஆன்மாவையும் அறிய வேண்டியது தானே? புலன்கள் தான் ஆன்மாவை அறியாது, நமக்கு தெரியுமே. யாரால் அறிகிறதோ, இது நம்ம மூலமாக யார் அறிகிறார்களோ அவங்கள அது உயிர் அறியலை. யாரால் அது அறிகிறதோ அவங்களே அது அறியலை, உயிர் அறியலை புலன்கள். அது நமக்கு உலகத்தில் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா கண்ணை பார்க்குறோம், கண்ணால் தான் நம்ம அறிந்து கொண்டு நினைக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே உயிர் அறிகிறதுன்னு நம்ம யாருமே சொல்கிறதில்ல, புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் புலன்கள் உயிரை அறியலை. இவன் சொல்கிறதுபடி ஆன்மாவுக்கு சன்னதி இருந்ததுன்னா உயிரையும் இது அறியணும் தானே? சன்னதினாலே புலன்கள் அறிகிறது உலகத்தை எல்லாம் அப்படின்னா உயிரையும் அறியணும் தானே? அப்போ அந்த இடத்துல மட்டும் ஏன் அறிய மாட்டுது? ஆன்ம சன்னதினாலே புலன்கள் உயிரை உலகத்தை அறியும் பொழுது உயிரையும் ஏன் அறிய மாட்டுது? கான்செப்ட் புரியுதா? பார்க்க வேண்டியதானே, கேட்க வேண்டியதானேன்னு கேட்குறாரு. ஆன்ம சன்னதி விசேடத்தினால தான் புலன்கள் உலகத்தை பார்க்குதுன்னா அப்போ புலன்கள் உயிரை ஏன் பார்க்கல? அந்த சன்னதி அந்த இடத்துல மட்டும் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? பார்க்க முடியல. வெரி குட், வெரி குட். அதுதான் கிரணங்களாலே எப்படி சூரியனை பார்க்குறோமோ, சாமியுடைய திருவுருளாலே சாமி எப்படி பார்க்குறோமோ, அதே மாதிரி ஆன்மாவுடைய சன்னதி விசேடத்தால் புலன்கள் அறிஞ்சதுன்னா அப்போ சன்னதி விசேடத்தால் ஆன்மாவே அறியணுமே, புலன்கள் ஏன் அறியலை? இதுலேருந்தே தெரியலையே ஆன்மாவுக்கு சன்னதி இல்லை அப்படிங்கிறது அந்த கான்செப்ட்டுங்க. இதை ஒரு எக்ஸ்ட்ராவோ பரபக்கமாக மறுத்துருக்காரு இந்த இடத்துல. அந்த இடத்துல அவங்க ஆன்மாவுக்கு முற்றறிவு இருக்கிறது போல சொல்கிறாங்க இல்லையா? இது சூத்திரம் இல்லை, அதனால் அவர் சொல்லிட்டு தான் போவார். வேணும்னா நம்ம தான் பிரித்து அறியணும். அது எனக்கு சித்தியாரில் தான் படிக்கணும். நீங்கள் சித்தியாரில் ஆன்மாவுக்கு சன்னதி உண்டா இல்லையாங்கிற தனியார் பாட்டில் விமர்சிச்சிருக்காரு. ஆன்மாவுக்கு சன்னதி கிடையாது, அது இந்த விஷயத்தில் பேசியிருக்காரு. அதுதான் 197. உங்களுக்கு 96 தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குணங்களை இன்றி ஒன்றாம்ங்கிற பாட்டு, குணங்களை இன்றி ஒன்றாம்ங்கிற பாட்டு. இந்த பாட்டில் ஆன்மாவுடைய சன்னதி இல்லை அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு. ஆக்சுவலாக சித்தியாரில் சுஞான போதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது 5ஆம் சூத்திரத்தினால 4ஆம் சூத்திரத்தில் இதை பேசியிருக்கார். இறைநூல்ங்கிறதுனால முன்னாடியே பேசியிருக்கார். பாருங்க, குணங்களை இன்றி ஒன்றாம் குறிவிடத்து ஆன்மா எண்ணின் இணங்கிடா இச்சா ஞானக்கிரிகள் இவருக்கு கண் பிணங்கிடும் சன்னதிக்கண் எனிர் பிணத்து உறக்கத்து என்றாம். ஆன்மாவுக்கு சன்னதி இருக்கு அப்படின்னா பிணத்தின் பிணமான போதும் உறக்கத்தின் போதும் ஏன் அறிவு நிகழவில்லை? ஆன்மா அங்கே இருக்க தானே, ஆன்மா இருந்து கொண்டிருக்கு, தன்னுடைய சன்னதியில் தான் உடம்பு இயங்கி கொண்டிருக்கு அவங்களுடைய கருத்து. அதான் புலன்கள் இயங்குறது இருக்கும். அப்போ ஆன்மா வேற எங்கேயோ இருக்குது, அதோட சன்னதியில் உயிர் உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்குது அவங்களுடைய கருத்து, சாங்கியருடைய கருத்து. அப்போ பிணமாக இருக்கும்பொழுது உறக்கமாக இருக்கும் பொழுது ஆன்மாவுடைய சன்னதி வேலை செய்யாத காரணம் என்ன? விளக்கம் புரியுதுங்களா? ஸோ உணங்கிடும் கரணம் எண்ணில், அந்த இடத்துல கரணங்கள் தான் வேலை செய்யும். பிணமாக இருக்கிறதுக்கும் பிணமாக இருக்கும்பொழுது கரணம் வேலை செய்யலை, தூங்கும்போது கரணம் வேலை செய்யலை அப்படின்னு அவன் காரணம் சொல்கிறான். அதுக்கு மறுப்பு சொல்கிறான் யார்? சாங்கியர். அப்போனாக்க சன்னதி சொல்லாத ஆன்மாவுக்கு உயிர் அறிவதற்கு கரணம் தான் காரணம்னு சொல்லு அப்படின்னு இந்த இடத்துல மறுத்திருக்கார் சித்தியாரில். விளக்கம் புரியுங்க? எதுக்காக இங்கே எடுத்துகிட்டு நான் கேட்டீங்க இல்லையா, ஏன் இங்கே சொல்லணும் அப்படின்னா அது சூத்திரமாக பேசியிருக்காரு. அதை ஒரு இடத்துல சுருக்கமாக சொல்லிட்டு போயிருக்காரு. அதை இந்த இடத்துல விளக்கி அது சாங்கியருடைய கருத்துன்னு சித்தியாருக்கு உரையாசிரியர் எழுதியிருக்காங்க. சாங்கியர் உயிரின் சன்னதியில் உடலின் கண் கரணங்கள் செயல்படும், அதனால் அறிவியற்ற செயல்கள் உண்டாம் என்று பின்னும் சொல்லுவதும் ஏன் பொருந்தாது அப்படின்னு விளக்க உரையை எழுதியிருக்காங்க. அது பணமாக இருக்கும்போது தூங்கும் போது உடல் உயிரின் சன்னதியிலிருந்து அறிவியற்ற செயல் நிகழவில்லை, அதனால் அதுவும் பொருந்தாது இல்லையா? அதனால் உயிருக்கு சன்னதி கிடையாது, சன்னதியை விட புலன்களை அறியறதில்லை அப்படிங்கிறத இந்த பாட்டில் எக்ஸ்ட்ராவாக சாதிச்சிருக்கான். விளங்குதா சொல்கிறது? அவங்க சன்னதிலாம் சொல்லலை, இந்திரியங்களே உயிர்ங்கிறாங்க, அவ்வளோதான். இந்திரியங்களே அறியும், அவ்வளோதான். ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப. உளம்னா என்ன? உயிர். கீழே நம்ம சூத்திரத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா? அஞ்சவத்தைத்தே அரசு அமைச்ச அரசு எப்போ அஞ்சவத்தைத்தேன்னார் இல்லையா? அந்த புலன்களை எல்லாம் பொறிகளை எல்லாம் 35 கரணங்கள் கருவிகளை எல்லாம் உயிர் என்ன 34 கருவி. ஏன்னா புருடனும் அதில் சேர்த்து சொல்கிறோம். புருடன் தான் அங்கே அறியப்படக்கூடியவன், அங்கே அனுபவத்துக்குரியவன் புருடன் தான். இப்போ மீதி 34ஐயும் அங்கங்கே விட்டுவிட்டு கடைசியில் அவர் எங்கே போவார்? மூலாதாரத்துக்கு போயிடுவார் இல்லையா? அப்போது அது அமைச்சர்களாக யாரும் சொல்லப்படுறாங்க? 34 பேரும் சொல்கிறாங்க.
அதுதான் இங்கே திரும்ப சொல்கிறார். தெரிஞ்ச விஷயம் தான். ஐம்பொறியை ஆண்டு, ஆண்டுனா என்ன அர்த்தம்? ஆட்சி அதிகாரம் செலுத்துதுன்னு அர்த்தம். இதுதான் தான் பார்க்க வேண்டியதை பார்க்கறது, கேட்க வேண்டியதை கேட்கறது, விரும்புறது செய்கிறது இந்த பொருள்களை வைத்துக்கொண்டு. ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்ப, ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். இது தெரிஞ்ச விஷயம் தானே. ஐம்பொறிகள் உள்ளத்தை அறிகிறதா? அறிவதில்லை. கண்ணுக்கு உயிரை தெரியாது, முக்கு உயிர். ஆமாம் ஆமாம், திரும்பவும் உள்ளம். இங்கே உளம்னாரு, இங்கே உள்ளம்ங்கிறார், அவ்வளோதான். அறியாவாம். ஐம்பொறியில் காணாதேல், காணாது. ஐம்பொறியில் காணாதே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சாங்கியருடைய கருத்து. ஐம்பொறிகள் காணும் ஆன்மாவுடைய சன்னதி அப்படிங்கிறத வருவித்துக் கொள்ளணும். ஏன்னா அந்த இடத்துல அதெல்லாம் இல்லை, சூத்திரம்ங்கிறதுனால. இது ஐம்பொறியில் காணாதேல், காணாது. எதை காணாது? உயிரையும் காணாது. உயிரை காணாது. அதாவது ஐம்பொறிகள் என்பது ஆன்ம சன்னதியில் காணும் என்பது நீ சொல்றபடி உண்மையாக இருந்ததுன்னா அது ஆன்மாவையும் காண வேண்டும். ஆன்மாவையும் அது காணவில்லை, காணாது என்றால் அது புலன்கள் மற்ற எதையும் பார்க்காதுன்னு ஒத்துக்கோ. அது வேறு ஒரு காரணத்தால் தான் புலன்கள் காக்குது. அதுதான் உள்ள இருக்கக்கூடிய உயிர். உயிரால் தான் அது பார்க்குது, நீ ஒத்துக்கணும்னு அந்த இடத்துல சாங்கியரை மறுக்கிறார். ஐம்பொறியில் காணாதேல், காணாது. அது 3 வார்த்தையும் தான் இங்கே சாங்கியருக்கான மறுப்பு. விளக்கம் புரியுதுங்களா? காணும் உளம், காணக்கூடியதாகிய உளம். உளம் சொல்லக்கூடியது அதுதான் காணும் எல்லாவற்றையுமே, இல்லைங்களா? இங்கே ஆன்ம சன்னதி இல்லைங்கிறத மறுத்து விட்டு ஆன்மா தான் காணுது. அது காணுவதற்கு என்ன காரணங்கிறது இங்கே பேசலை. யார் காரணம்? அதுக்கு சாமி தான் காரணம். அது இங்கே பேசாது, அடுத்தது 2 பேசுவார். இந்த இடத்துல காணும் உளம்னு மட்டும் பேசி வச்சிருக்காரு. காணும் உளம் காணாதேல், காணாக்கண் கேளா செவி. அப்போ ஆன்ம சன்னதியினாலே உயிர்கள் பொருள்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும். புலன்கள் எல்லாத்தையும் கருது நினைச்சிக்காத. உயிர் காணவில்லை என்றால் புலன்கள் காணாது. அதுதான் காணாக்கண் கேளா செவின்னு வச்சார். விளங்குதா பாட்டு? இது உங்களுக்கு சில பேருக்கு ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம், விஷயம் புரியாமல் இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த ஆடியோவை திரும்ப கேளுங்க. உங்களுக்கு இந்த நான் சொல்கிறக்கூடிய வேர்ட்ஸு, ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வேகாக இருக்கலாம். சார் எனக்கு ஒரு கதையாக இருந்தாலும் சார் நல்லா இருக்கும்னா இந்த இடத்துல கதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லையா? அதனால் இது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ அதனால் அகைன் இதை நீங்கள் திரும்ப கேளுங்க. கிளியர் மைண்டாக உட்காந்துக்கிட்டு இது என்ன இன்றைக்கி நடத்தினாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறேன். சார் இது எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை பேசிக்ஸும் உங்களுக்குள்ளே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு. நான் புதுசாக ஒன்றும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லவே இல்லை. விளக்கப்படுதுங்களா? ஸோ இது எங்கேவோ ஒரு மூலையில் உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. நான் இங்கே சொல்லக்கூடிய க்ளூஸை வச்சு சில பேர் ஆமாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சிக்கல. காரணம் நமக்கு இங்கே இதில் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் வேகம். முன்னாடி படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அதுதான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே வரணும். முக்கியமாக அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக கூடாது. 5 விஷயங்கள் சொல்லி நடத்தி கொடுத்துருக்க பேசிக்கல அது இருந்தால் தான். அதனால் அகைன் நீங்கள் போய் உட்காந்து ஹெட்செட்டில் கேளுங்க, ஃப்ரெஷ் மைண்டாக உட்காந்துக்குங்க. முக்கியமாக ஜாக்கிங் போகிறீங்க அப்படின்னா அப்போ கேளுங்க. மார்னிங்கில் ஒரு 6 மணிக்கு ஹெட்செட்டில் போட்டுட்டு நீங்கள் பிளாட்ஃபார்மில் நடக்கும்போது கேளுங்க, நல்லா உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு அது என்னுடைய மைண்ட் செட்டு. நான் நிறைய ஆடியோஸ் கேட்பேன், சொற்பொழிவுகள் கேட்குறது, கற்றுக்கிறது எல்லாமே ஜாக்கிங் வாக்கிங்லாம் போகும்பொழுது ஹெட்செட்டில் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுவேன். அப்போ வேடிக்கை பார்த்து சார் அவர் ஜாக்கிங் போகும்போது கேட்க சொல்லியிருக்காருன்னு இதை போட்டுக்கிட்டு சார் நமக்கு நடக்கிறோங்கிறது நம்ம நடந்துகிட்டு இருக்கிற தொழிலுங்க, அதில் வேறு எதாவது கவனமும் இருக்காது. அப்போ அதான் சொல்ல வரேன். இதை கேட்குறேன்னு இதையும் போட்டு விட்டுக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த பஸ்ஸில் அங்கே போகிறாங்க, சென்னை பஸ்ஸு போகுது, திருவண்ணாமலை பஸ்ஸு போகுதுன்னு ரோட்டை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா இது ஏறாது. அதனால் எதையும் நீங்கள் கேட்கணும், திரும்ப அதை நோட் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு புரியும். வேறு ஏதாவது நீங்கள் பூ கட்டுற வேலை, மாவு அரைக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை வீட்டில் பார்க்கும் பொழுது அவங்க நீங்கள் கழுவும்போதா அவங்க கழுவும்போது ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க டைம் பாஸ் ஆகும். ஓ அப்போ நீங்கள் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். இல்லை அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்கள் டைம் பண்ணும்போது உங்களுக்கு உட்காரும் போய் சொல்ல வரேன். இந்த பாட்டை புரிஞ்சது இல்லையா? முதல் சூத்திரம் விளங்குச்சு இல்லையா? இது முதல் அதிகரணம் விளங்குச்சு இல்லையா? இரண்டாவது அதிகரணம் இல்லையா? மூவ் ஆன் டு செகண்ட் அதிகரணம். 5:2:1. ஏன்னா 5:1:1 தான் இருக்குது. இப்போ இரண்டாவது அதிகரணம்ங்கிறது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா உயிரை போல உயிரானது உயிராலே புலன்கள் அறியும் பொழுது பயன்பெறுபவர் உயிர் இல்லையா? அதே மாதிரி உயிர் இறைவனாலே அறியும் பொழுது பயன்படுபவர் இறைவன் அல்ல, உயிர் தான் அப்படிங்கிறது எதிர்ந்தது தான் இந்த அதிகரணம். இது நம்ம ஏற்கனவே பேசியாச்சு, பாட்டை மட்டும் பார்த்தா போதும் இல்லையா? மண்ணு சிவன் சன்னதியில் மற்ற உலகம் சேட்டித்தது
செட்டிற்றது என்னும் மறையின் இயல் மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணாவுளம் வினையால் கண்டு அறிந்து நிற்கும் கான் என்னான் சிவன் அசத்தை இன்று. பாட்டுதான் என்ன கேட்கிறாரு. இப்ப நம்ம கேட்ட கேள்விதான், எப்படி புலன்கள் உயிராலே அறிந்ததோ அதே போல உயிர் சிவபெருமானாலே அறிந்தது. இதை நான் ஒத்துக்கிறேன், சரி ரைட். அப்போ புலன்களாலே அறிவது எது? பயனை கொள்வது யாரு? உயிர். அப்போ உயிருக்கு இங்கே சிவபெருமான் ஓமையா இருக்கிறதுனால உயிரை போல சிவபெருமான் அறிகிறார்னு ஏன் கொள்ளக்கூடாது அப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறது. அவங்க நான் எழுப்புறேன்னு வச்சுங்க, அவருக்கு தான் அந்த பாட்டு பாடாரு. அதனால தான் முன்னிலை ஏவல்ல அந்த பாட்டு இருக்குது. மண்ணு சிவன் சன்னதியில் மற்றுலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய். யார் கேட்டாங்களோ அந்த அவங்கள தான் மறந்தாயின்னு சொல்றார். சிவபெருமான நம்பரை வந்து அந்த கேள்வி கேட்பான் இல்லையா? அப்போ சிவபெருமான நம்புகிறோம் அப்படின்னாலே அவங்க வேதத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆயிடுதா இல்லையா? அப்போ வேதத்தில் தான் நமக்கு முதல் பிரமாணம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இறைவனுடைய சன்னதியில் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இறைவனுடைய சன்னதினாலே உயிர் அறிகிறதுன்னு கொள்ளு, அது ஏன் உயிரால் இறைவன் அறிகிறான்னு ஏன் கொள்ளுகிறாய்? நீ வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு முரண்பாடாக கேள்வி கேட்கிறாய்ங்கிற, பிரமாணத்துக்கு விரோதமாக கேள்வி கேட்குற. வேதத்திலே இறைவன் அறிவதில்லை, அவருடைய சன்னதியில் உலகம் இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லப்படும் பொழுது நீ உன்னுடைய பிரமாண நூலுக்கு விரோதமாக கேள்வி எழுப்புகிறாய். நீ அப்படியே ஆமாம் சாங்கியிருக்க. ஆமாம் 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 ஆமாம். மண்ணு சிவன் சன்னதி தெரியுது இல்லையா? இறைவனுடைய சன்னதி. மற்ற உலகம் சேட்டித்தது. சேட்டிதம் அப்படின்னா விளையாட்டுன்னு அர்த்தம். சேட்டிதங்கள் அருள் விளையாட்டு, திருவிளையாடல். சேட்டைன்னா நம்ம அந்த பொருளில் சொல்கிறதில்ல. சேட்டை இது பெரிய சேட்டை பண்ணுங்க, ரொம்ப ஓவர் சேட்டைங்க அப்படிங்கிறோம்ல சில பேர். அந்த சேட்டை வந்து ஜேஷ்டா, அந்த மூதேவின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான். சிவாலயங்களில் தவ்வை இதில் வாயு மூலையில் இருப்பாங்க. வாயு மூலை தானே? நம்ம கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கோம். அப்போ நான் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கேன். அப்போ நான் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கேன் இந்த பக்கம். ஆமாம், தெற்க பார்த்து உட்காந்துருப்பாங்க. ரொம்ப பழைய சிவாலயங்கள்ல தான் பார்க்கலாம். தவ்வை அது கொற்றவை. செம்மனார் கோயில் இருக்கேன், கரெக்டாக சொல்கிறீங்க. எப்படி? சூப்பர் சூப்பர். செம்மனார் கோயில் அதான் சொல்ல வந்து அடுத்தது. செம்மனார் கோயிலில் பார்க்கலாம். மூத்த தேவி அப்படின்னு தான் மூதேவின்னு ஆயிடுச்சு. பழைய சிவாலயங்கள்லாம் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். அவங்க அந்த குழந்தைகள்லாம் சேட்டை பண்ணுவாங்க. குழந்தைகள் எல்லாம் அவங்க வந்து விளையாட்டு காமிக்கிறது, பயமுறுத்துறது, அதெல்லாம் பண்ணுறது அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு பிரீத்தி பண்ணணும், வழிபாடு பண்ணுறது, ஏதாச்சும் அவங்களுக்கு வழிபாடு செய்யணும். அதான் மாந்தி அவனோட பையன்தான், அந்த அம்மாவோட பையன்தான். அந்த அம்மாவோட பையன் பேர் மாந்தின்னு ஒருத்தன் உட்காந்து நந்தி முகத்தில் இது இல்லை. ஆமாம், அது என்னன்னு தெரியல சொன்னேன், செக் பண்ணாமல் சொல்லிட்டேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கான், முகம் வந்து ரிஷபம் போல இருக்கும், காக்க கொடியோட உட்காந்துருப்பார். அவர் பேர் தான் மாந்தியே ஏதோ அது உண்டு. அவர் அது ஓரை, அது மாந்திங்கிறது ஓரை. சரி, அந்த அம்மா பண்ணுற குழந்தைகளை சில விஷயங்கள்லாம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க திடீர்னு ஜுரம் அடிக்கும், அழுது வளரி அழுவுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சேட்டை குணமாக இருக்கும், 90 பூசும்பாங்க. சேட்டை குணம்பாங்க, எங்கள் ஊரில் பயன்படுத்தா இப்போவும் சேட்டை குணம்பாங்க. அதை சேட்டைனா ஜேஷ்டை, அந்த அம்மாவுடைய தமிழ் பேர் சேட்டை. அதுதான் அந்த இதோ பண்ணியிருக்கு அப்படின்னு குழந்தைகளை விளையாட்டு காமிக்கும், ஏதாச்சும் பயமுறுத்தும். அது அதுக்கு கோழிக்காட்டெலாம் வச்சு படைப்பாங்க, சரியாப்படும் பிள்ளைக்கு. 90 பூசும்பாங்க. பையன் நினைக்கிறேன் நான், ஏதோ நான் வழிபிட்டேன். அதனால தான் நான் ஜகா வாங்கிட்டேன். அதில் இருந்து எனக்கு தெரியல, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஏன்னா இதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும், இதே பேர் அவங்க வந்து அதை பாய்ட்டு பண்ணுவாங்க. அதுக்காக தான். சரி இருக்கட்டும். இப்போ என்னத்துக்கு பேசியிருந்தோம்? அந்த சேட்டையில் சேட்டிதம், சேஷ்டிதம்னு பேர். சேஷ்டிதம்னா அருள் விளையாட்டு, கருணை, இப்படியெல்லாம் பொருள் வருது. திவ்ய சேட்டிதங்கள்பாங்க. அந்த வைணவ
உபன்யாசகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய கண்ணனுடைய திவ்ய சேஷ்டிதங்கள்பாங்க, லீலைகள் எல்லாம் வருது சூத்திரத்திலே வந்திருக்கேன். சேஷ்டிதம் இந்த இடத்துல சேஷ்டிதம்ங்கிறது, சஞ்சேஷ்டிங்கிறது வேற ஏதோ பொருள் தெரியல. சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய். உலகம் எதனால உண்டாகுது? இறைவனுடைய சன்னதி விஷயத்தினால உருவாகிறது. இறைவனுக்கு விளையாட்டு இல்லையா? காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளசிலப்பு ஆர்ப்பரவம் செய்ய புத்துகள் பொய்கை குடைந்து ஆடையலோட எம்பாவாயின்னு பாடியிருக்காங்க இல்லையா? என்னது சொல்லுங்க. உலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய். சொன்ன சிவன், சொன்ன சிவன் தான், மறையை சொன்னவர் சிவன், அவ்வளவுதான். சொன்னதும் சிவன் தான் அப்படின்னு அதை முடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல. கண்ணா உளம் வினையால் கண்டு அறிந்து நிற்கும் கான் என்னான் சிவத்தை சிவன் அசத்தை இன்றனர். கண்ணா அப்படின்னா கண்ணை போல. கண்ணா இங்க வாயேன், அந்த கண்ணா இல்ல இது இல்லையா? கண்ணா அந்த கண்ணா இல்ல இது. கண்ணாக உளம், கண்ணாக அந்த இடத்துல சொல்றது எதனாலன்னா, கண்ணானது எப்படி சூரியனுடைய சன்னதியிலே பொருளை உலகத்தை கண்டறிகிறதோ அதே போல சிவருமானுடைய சன்னதியிலே உயிரானது உலகத்தை கண்டறியும், உணர்ந்து கொள்ளும். அதுதான் கண்ணா. இந்த இடத்துல கண் என்பது உளமாகிய உயிருக்கு ஓமை. சரி, இறைவனுடைய சன்னதியில தான் உயிர் அறிகிறது அப்படிங்கும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி அறிய வேண்டியதுதானே? அதான் பின்னாடி பாட்டில் போட்டாங்க, அவ்வளவுதான். இந்த லைட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அடிக்குது, எல்லாருக்கும் அறிவு ஒரே மாதிரி உண்டாயிட வேண்டியதுதானே இல்லையா? அப்போ இறைவனுடைய சன்னதி இருந்தாலும் உயிர்களுக்குள்ள அறிவதில் ஏன் பேதம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து சொல்றார். உளம் வினையால் கண்டறிந்து நிற்கும் கான் என்னான் சிவன் அசத்தை இன்று. இறைவன் அசத்தாகிய இந்த உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விருப்பமே அவருக்கு எப்பொழுதுமே கிடையாது. அவர் எதையும் அறிய மாட்டார், அறிய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதனால இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? இறைவன் உலகத்தை அறிவதில்லை, அவர் உயிர் அறிவதற்கு தான் துணையான இருக்கிறார். அப்போ கூட அவருடைய சன்னதியில தான் உயிர் அறிகிறத தவிர்த்து சாமி எந்த விகற்பமே இந்த இடத்துக்கு அடைவதில்லை. விளக்கம் புரியுதுங்களா? அதான் இந்த பாட்டுடைய பொருள். அடுத்த பாட்டு போலாமா? 5:2 அதுக்கு முன்னாடி இதற்கான சித்தியார் பாட்டு. சித்தியார் 236வது பாட்டு. அப்படியே இந்த பாட்டு அப்படியே இருக்கு பாருங்க. கீழே பார்த்த அந்த சுத்தரத்துக்குள்ள அதிகரண பாட்டு என்னவோ அது அப்படியே இறைவன் தன் சன்னதிக்கன்னு பாட்டு இருக்கா? இறைவன் தன் சன்னதிக்கண் உலகின் தன் சேட்டை எண்ணம். ஜேஷ்டிதம், சேட்டித்ததுங்கிறத சேட்டைன்னு சொல்றாரு. சேட்டித்ததுங்கிறது படைக்கப்பட்டது, சேட்டைங்கிறது அவனால் படைக்கப்பட்ட பொருள் அப்படிங்கிறத வருது. மறைகளும் மறந்தாய் அப்படியே வருதா? மறையின் இயல் மறந்தாய்ங்கிறது அப்படியே எப்படி போட்டுறாரு. மறைகளும் மறந்தாய் மாயை மறுவிடான் சிவன் அவன். கீழே அவனுக்கு அசத்து மேல எந்த விருப்பமும் கிடையாது, அதான் மாயை மறுவிடான். சிவன் அவன் கண் உரை தராது அசேதனத்தால் உருவுடை உயிர்கள் எல்லாம் நிறைவரன் சன்னதிக்கண் நீடுணர்வு உதிக்கும் அன்றே. அசேதனத்தாலே உயிருடைய உருவத்தினை பெற்றிருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் இறைவனுடைய சன்னதியில உணர்வு உதிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், உயிரிற்கெல்லாம் அசேதனத்தால் உரிவு உடையதுன்னு அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதை ஏன் சிறப்பாக குறிப்பிடணும்? இறைவனுடைய சன்னதியில உயிர் அறிவுன்னு தெரியும் நான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல அசேதனத்தால் உருவுடைய உயிர்கள்னு சிறப்பாக குறிக்க வேண்டிய காரணம் என்ன? அசேதனத்தால் உருவுன்னு சொல்லப்படுவது இங்கே எது? புலன்கள் அது அசேதனம் சொல்றீங்களா? சொல்லுங்க. உயிர் அறிகிறது தான், ரைட்டு. நான் இறைவனால் அதெல்லாம் கேட்கல, இறைவனால் சன்னதியில் அறியுதுன்னு சொல்லியாச்சு. இந்த பாட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, அசேதனத்தால் உருவுடை உயிர்களுக்கெல்லாம்னு. அந்த இடத்துல அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? புலன்கள். வெரி குட், நீங்கள் சொன்னது கரெக்ட். ஆனால் கான்செப்ட் நான் கேட்குறேன், ஏன் அது சொல்லியிருக்கா? அது என்ன? இந்த பாட்டுடைய கருத்து என்ன? அசேதனம் ஆகிய புலன்களால்
இறைவன் அறிவிக்கிறார். இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். என்ன வகையான ஞானத்தெல்லாம் கொடுப்பார்? என்னென்ன வகையான ஞானத்தெல்லாம் நமக்கு கொடுப்பார் சாமி? வெரி குட். பசு ஞானம், பாச ஞானம், அப்புறம் பதிஞானம். இந்த மூணுத்துல இங்க எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? எப்படி சொல்றீங்க? இப்ப ஏன் பதிஞானம் இல்லைன்னு நீங்க முடிவு பண்றீங்க? கான்செப்டே அதுதான். வெரி குட். நம்ம பேசுற டாபிக் அதுதான். இங்க பதிஞானத்தை பத்தி நம்ம இங்க பேசவே இல்லை, சரிதானே? அப்போ பசுஞானம் தான். பசுஞானம்ங்கிறது இந்த உலக அறிவு இல்லையா? உலக அறிவுக்கு கருவிகள் வேணும் தானே? அதனாலதான் இந்த இடத்துல உலக அறிவு தான் இங்க பேசப்படுகிறது என்பதை காண்பிப்பதற்கு அந்த இடத்துல உணர்வு உதிக்கும் என்றேன்னு வார்த்தையை போட்டு கிடப்பிருக்கு. முக்கியமான வார்த்தை ஏற்பாட்டுல. உணர்வு என்பது உயிருக்கு தன்னைத்தானே முதல்ல தான் இருக்கிறாங்கிற அறிவு, இந்த உலகத்தை பார்க்குற அறிவு, அதுதான் உணர்வு. இதுதான் புத்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். புத்தி முத்தி அப்படின்னு வார்த்தை ஒரு சித்தியார் அடிக்கடி ஒரு தடவை புத்தி முத்திங்கிற வார்த்தையை 3-4 தடவை சொல்லி ஒரு நாள் டோஸ் வாங்கி நாம இருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறது 1/2 மணி நேரம் அதில் வாங்கினீங்க. அந்த புத்தி என்பது பசுஞானத்தையும் முத்தி என்பது பதிஞானத்தையும் குறிக்கிறது. இந்த இடத்துல உணர்வு என்பது இந்த இடத்துல பசுஞானம். அப்போ பசுஞானம் வருவதற்கும் இறைவன் இங்கே உதவி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல உணர்வுங்கிறது அதுதான். உருவுடை உயிர்கட்கு எல்லாகும்போது பசுஞானம்ங்கிறதுக்கு கண்டிப்பாக மாயை துணை தேவை. அதனால அந்த இடத்துல உருவுடைங்கிறது புலன்களையும் நம்மளுடைய தத்துவங்களையும் குறிக்குது. தத்துவங்கள் விளக்கம் புரியுதுங்களா? உரைதராது அசேதனத்தால் உருவுடை உயிர்கட்கெல்லாம் நிறைபரன் சன்னதிக்கண். அப்போ இறைவனுடைய சன்னதியிலையும் உயிர்கள் அறிவு பெறுகிறது. அப்போ மாயை துணை கொண்டு இங்கே அறிவு பெறுகிறது. இது சகல நிலை இது இல்லையா? இப்போ திரும்பவும் இறைவனுடைய சன்னதியில உயிரை அறிவு பெறும், பதிஞானத்தையும் பெறும். அப்போ இந்த அறிவு கிடையாது. இதுதான் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது. இந்த இடத்துல இந்த பாட்டை படித்த உடனே எனக்கு தோணுது, அதனால இங்கே சொல்கிறேன். அப்போ நான் அதை சொல்றது விளங்குதுங்களா? இந்த பாட்டு விளங்குது இல்லையா? அப்போ இறைவனுடைய சன்னதி, இறைவனுக்குன்னு எந்த ஒரு அறிவும் கிடையாது, எந்த ஒரு அறியக்கூடிய தன்மையும் கிடையாது. உயிர்க்கெல்லாம் நிறைபரன் சன்னதிக்கு நீடு உணர்வு உதிக்கும் அன்றே. இறைவனுடைய சன்னதினால நடக்கும். இறைவன் எந்த விகாரமும் படுவதில்லை, அவர் எதையும் அறிவதில்லைங்கிறதுக்காக இந்த பாட்டு விளங்குது இல்லையா? ஆமா, இறைவனுடைய சன்னதி. ஆமா ஆமா. இப்ப இதுக்கு தொடர்ச்சி என்ன இருக்கு? அது சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சு முன்னாடி. இறைவன் அறிவிக்கிறார் அப்படிங்கும் பொழுது எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதானே, படிக்க அறிய வேண்டியதானே? அதுக்கு ஒரு பாட்டு பார்த்தோம்ல கீழே. இது இதே அதிகரண உதாரண வெண்பாவளையே பார்த்துருக்கோம். கண்ணா உலகம் வினையால் கண்டறிந்து, அந்த வினையால் கண்டறிந்துங்கிற அந்த உதாரண வெண்பாவுக்கு உரிய சித்தியார் பாட்டு 232வது பாட்டு. சித்தியா 232 இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். சித்தியா 232வது பாட்டு பாருங்க. இறைவனை அறிவிப்பானேல் ஈண்டு அறிவு எவருக்கும் ஒக்கும். சரிதானே? இறைவனே எல்லாம், இறைவனுடைய சன்னதியில உயிர்கள் எல்லாம் அறிகிறது அப்படின்னா எல்லாரும் அறிய வேண்டியதானங்க ஒரே மாதிரியே? ஆமா ஆமா. அறிவிப்பானேல் ஈண்டு அறிவு எவருக்கும் ஒக்கும். குறைவது இங்கன் தத்தம் கண்மாமேல். ஒருவேளை கண்மத்தினால்தான் அது கம்மியா அறிகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அப்போ இறைவனுடைய சன்னதி இல்லைங்கிறதுக்காக மறுக்கிறதா அந்த விஷயம். அப்போ கோமான் வேண்டா, கண்மம் தான் இதுல பார்ட்டிசிபேஷன் அதிகமா பண்ணுது அப்படின்னா இறைவன் தேவையில்லை. அந்தந்த உயிருடைய கண்மம் தந்தாவில் தான் அது இருக்கு, அது அறியும். அப்போ இறைவனுடைய தன்மை இங்கே தேவையில்லைன்னு ஆகிடுது. அப்போ கண்மமும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது, சாமியும் பார்ட்டிசிபேட் பண்றாரு உயிர் அறியறதுக்கு. இப்ப கண்மம் தானா பார்ட்டிசிபேட் பண்ணுமா? வெரி குட். அப்ப கண்மத்தையும் ஒரு என்ன பண்ணிக்கிறாரு, கையில வைத்துக் கொள்கிறார். தன்னுடைய சன்னதியும் காட்டி இந்த கண்ம அளவுல அது என்ன பண்ணுது, உயிர் அறியும். அதான் அந்த பாட்டோட விளக்கம். முறை தரு செயற்கு பாரும் முளரிகட்கு இரவியும் போல் அரை தரும் தத்தம் கண்மத்து அளவினுக்கு அளிப்பன். எவ்வளவு டீட்டெயிலா போயிருக்காரு கீழே வரைக்கும் இல்லையா? கண்மத்தளவுல இங்க சூத்திர உதாரண வெண்பால கண்மத்தளவுல அறியும்னு சொன்னதுக்கு கண்மம் தான். அப்போ கண்மத்தினால அறியும்னு இங்க முடிஞ்சாச்சு பாட்டுல. ஸோ இதில் நமக்கு இன்னொரு டவுட் உண்டாகணும். இப்போ கண்மத்தால் அறியும்னா சன்னதி தேவை இல்லையா? அந்த கண்மத்தளவுக்கு தானே குறையாது அறியுதுங்கும் பொழுது சாமியோட வேலை என்ன அப்படிங்கும் பொழுது கண்மத்தை செயல்படுத்துறவனே சாமி தானே, புட்டு விற்கிறவனே கண்மத்தை. அதான் இந்த பாட்டை எக்ஸ்பிளைன் கூட தான் போட்டிருக்காரு. இந்த நல்ல டீட்டில் தெரிஞ்சுங்க. கீழே பார்த்தீங்களா இறைவனுடைய சன்னதியை பேசுறது 236வது பாட்டு. இறைவன் அறிவித்தால் கண்மத்தோட வேலை என்னன்னு பேசுறது 232வது பாட்டு. அதுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு இந்த விஷயத்தை. ஆனா நமக்கு ஆர்டர் படி இப்படிதான் படிக்கணும். அதை ஆமா
ஆமாம், இந்த பாட்டு விளங்குது இல்லையா? இறைவனை அறிவிப்பானால் ஈண்ட அறிவு எவருக்கும் ஒக்கும், குறைவது இங்கன் தத்தம் கண்ம மேல் கோமான் வேண்டாம். கோமான்கிறது சாமி. முறைதொரு செயற்கு பாரும் உளறிகட்கு இரவியும்னா, பாருன்னா இந்த இடத்துல நிலம். நிலமானது எவ்வளவு தூரம் உழுதா அவ்வளோ பலனை கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி முளரிகள்னா தாமரைப்பூ, அது எவ்வளோ பக்குவம் இருக்கும் அந்த பக்குவத்துக்கு தந்தது மாதிரி அது பூக்கும், மொட்டாக இருக்கும், உதிர்ந்து போயிடும், என்ன வேணாலும் ஆகும். முளரிகட்கு இரவியும் போல. முளரிகட்கு இரவினா என்ன? சூரியனுடைய சன்னதியில் பூக்கள் ஒன்று பூக்கும், ஒன்று கூம்பும், ஒன்று பக்குவமாகும். அப்படி அதோட சன்னதி தான். சூரிய ஏதாவது அதனால பாதிப்படுகிறாரா? இல்லை இல்லையா? அதே மாதிரி அந்த இடத்துல வந்து சன்னதியை குறிக்குது. பார் அப்படிங்கிறது கண்மத்தை குறிக்குது. உயிருடைய கண்மத்த அளவில் எப்படி எவ்வளோ உழைச்சானோ வயலில் விவசாயி, அதுக்கேற்ற போல நிலம் என்ன பண்ணும்? பலனை கொடுக்கும். அதே மாதிரி இவனுடைய கண்மத்துக்கு ஏற்ப அறியும், இறைவனுடைய சன்னதியில் அறியும். இல்லைங்க சொல்கிறது? நான் சொல்கிறத நம்புறீங்களா நம்பலையான்னு எனக்கு இப்போ என்ன பார்த்துருக்கோம்? இந்த பாடம் விளங்குது இல்லையா? இப்போ 5:2:2க்கு போகணுமா? இப்போ இறைவனாலே உயிர் அறிகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? உதாரணம், இறைவனால் அறிகிறது, இறைவனால் அறிகிறது, இறைவனால் அறிகிறது சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இறைவன் அறிவிக்க அறியும் பொழுது இறைவனுடைய அறிவால் தான் இது அறிகிறது. உயிர் இறைவனுடைய அறிவால் தான் இது அறிகிறது. கூட இருக்கார் இல்லையா அவர்? அப்போ இதுவும் இறைவனை போலவே அறியுமா? இறைவனாகவே மாறி அறியுமா? இது அறியும் பொழுது உயிர் வேற இறைவன் வேறவாக இருப்பாங்களா? அவங்க ரெண்டு பேருடைய தொடர்பு என்ன அப்படிங்கிறத ஒரு கேள்வி வருது. இப்போ விளக்கப்படுதுங்களா? இப்போ கூட வாத்தியார் கூடவே காட்டி அறிகிறார், எழுதுறார். உள்ளுக்குள்ளே இப்போ குழந்தைக்குன்னு ஒரு இது ஆனால் தான் போடுறாங்கன்னு குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சுது? இப்போ அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதனால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேணா இதை எழுதுவோம், அந்த ஆன்னு சொல்லுவோம். ஆனால் இதுதான் ஆங்கிறதுக்கு அந்த அறிவுக்கு உண்டா பிள்ளைக்கு? அதை தெரிஞ்சிருக்கிறவர் யார்? இங்கே ஆசிரியருக்கு தான் தெரியும். அது ஆனான்னு தெரியும், இப்படி வரைஞ்ச ஆனான்னு ஆசிரியருக்கு தான் தெரியும். இப்போ உயிருக்குன்னு எந்த குழந்தைக்குன்னு எந்த தனிப்பட்ட அறிவோ எதுவுமே இல்லை. அப்போ முழுக்க முழுக்க இங்கே செயல்படுவது யாருடைய அறிவு தான்? சாமியோட அறிவு தான். அப்போ உயிருக்குன்னு எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லை தானே? அப்போ உயிருங்கிறது சும்மாவே முழுக்க முழுக்க சாமியாகவே இருந்து அறிகிறதுன்னு கொண்டால் என்ன? குழந்தைக்கு எந்த அறிவும் இல்லாதது போல உயிரும் இறைவனுடைய அறிவாலவே அறிகிறது. இந்த இடத்துல இறைவனும் உயிரும் ஒன்றாகவே இருந்து கொண்டு அறிகிறார்கள் அப்படின்னு கொண்டாடல. கேள்வி ஒருத்தன் எழுப்புறான், ஒருத்தனுக்கு வந்து தோணிருக்கு போல் இருக்கு எழுப்புறான். அதுக்கான விடை தான் இந்த பாட்டு. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. வையோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வையோனை ஆகாத மீன் போல மையவனில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனை கண்டு உடனாய் மண்ணுதலை கான் அப்படிங்கிறது பாட்டு. இதுல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கேள்வி ரெண்டும் ஒன்றாகவே இருந்து ஒன்றுக்கு வேலையே இல்லாத போல இருக்குல்ல, அப்போ ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஒருத்தருக்கு பார்ட்டிசிபேஷன் சுத்தமாகவே இல்லாதுங்கிற மாதிரி ஆகுது இல்லையா? ஸோ இதுக்கு என்ன உதாரணம் காட்டுகிறாருன்னா, சூரியன் இருக்கும் பொழுது சூரியனுடைய உதவினாலே விண்மீன்கள் ஒளியை பெற்றுக்கொண்டு திகழ்கிறது. சூரியன் அதிகமாக வியாபித்திருக்கும் பொழுது விண்மீன்களே இல்லாமலே இருக்கிறது போல இருக்கிறது. அப்போ விண்மீன் அப்படிங்கிறது இல்லவே இல்லையா? அப்போ அவர் இருக்கார் அங்கே, அவருடைய தாரகை இப்போ ஓவின இல்லையா? அப்போ சூரியனுடைய இருட்டில் பார்க்கும்போது சூரியனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளிர்வது தெரிகிறது, பகலில் பார்த்தா இல்லை. அப்போ இல்லாதது போல ஒன்றா கலந்துட்டது போல தெரிஞ்சாலும் கூட அது அப்போ கூட என்னவா தான் இருக்கு? தனித்தனியாகத்தான் இருக்குங்கிறது உதாரணம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், விண்மீன்கள் இதுக்கு உதாரணம் பொருத்தமாக சொல்ல முடியுமா? விண்மீன்கள் என்பது சூரியனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டா ஒளிர்கிறது? அப்போ எப்படி மீன் போலன்னு எழுதினாரு பாட்டு? வெரி குட். அதுதான் அப்போ இதுதான் நம்ம ஆச்சரியப்பட்ட பீரியடி சொன்னோம் இல்லையா? இந்த மீன் அப்படின்னா நம்ம நட்சத்திரம் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம்னால நாள் மீன் வேற கோல் மீன் வேற அப்படின்னு காட்டுறாங்க. நாள் மீன் அப்படின்னா இந்த ரேவதி முதலான இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை அதெல்லாம் நட்சத்திரங்கள். நட்சத்திர மண்டலம் தெரியுது பாருங்க, பெருசா நைட்டில் 27 மண்டலம் இருக்குது நட்சத்திர மண்டலம். அதெல்லாம் சூரியனை போல இன்னொரு மின்மீன்கள் தான். அதெல்லாம் தானாக ஒளிரும். சூரியன் எப்படி தானாக ஒளிர்கிறானோ அதுபோல் மற்ற விண்மீன்களும் டிம் டிப் அடிக்கும். இப்போ நாம் காலையில் அதிகாலையில் ஏற்றி பார்க்கும் பொழுது இந்த கீழ்வானத்தில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வெள்ளி தெரிவார். வெடிவெள்ளிம்பாங்க. அவர் வந்து செட்டியை கெடுத்த வெள்ளின்னு சொல். இந்த கண்ணக்கோள் வைக்க போகிறாங்களே அவங்களாம் அவரை வந்து செட்டியை கெடுத்த வெள்ளிம்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வெள்ளி எழுந்ததுக்கு பிறகு தான் இவங்க கண்ணை வைக்க போவாங்க. அப்போ வந்து நல்லா தூக்கம் வரும் 2 மணிக்கு மேலே.
3 மணிக்கு முனிசுவரர் பண்ணுவாங்க. 2 மணிக்கு மேலே அசந்து எல்லாரும் தூக்குவாங்க. அப்போ தான் அவன் தொட்டு பய உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக. செட்டியை கெடுத்த வெள்ளின்னா அவங்க வீட்டில் தான் திருட போகிறது அந்த ஊர் பகுதியிலலாம். அதனால் செட்டியை கெடுத்த வெள்ளின்னு அதுக்கு பேர். அது வந்து நல்ல மேலே பார்த்தீங்கன்னா நான் சாயந்தரம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் நீங்கள் உச்சிவானத்தை பார்த்தீங்கன்னா சேட்டன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சமீபமாக சேட்டன் தெரியுது. டெலஸ்கோப் பார்த்தோன்னா அதோடைய ரிங்ஸ்லாம் தெரியும். நமக்கு அந்தளவுக்கு கண்ணுக்கு சக்தி இல்லைங்கிறதுனால அது நல்ல வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒரு ஸ்டார் போல் தெரியாது. கூடவே வியாழனும் தெரியாது. நமக்கு அதுதான் பார்க்க தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதுவும் கூட ஒரு பிரைட்டான ஸ்டார் போல் இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி வெள்ளியை ஸ்டார்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க, விடி வெள்ளி அப்படிங்கிறது நம்ம ஸ்டார் நம்ம நினச்சிக்கிறோம், விண்மீன் இல்லையா, அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ தெரியாதவங்க அதுவும் ஒரு பெரிய ஸ்டார் நினச்சிப்போம். ஆனால் உள்ளபடி அது என்னது, அது சுக்கிரன். அவர் என்னது மெர்க்குரியா, வீனஸ். வீனஸ் வீனஸ் மெர்க்குரினா புதன் தெரியுங்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் கோல் மீன்கள். 4 மீன் வேற, கோல் மீன் வேற. இந்த இடத்துல மீன் தான் சொல்லியிருக்காரு, விண்மீன்னே சொல்லலை பாட்டில். வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்கா. அது பகல்ல சந்திரன் இல்லையா, பகல்ல சாட்டன் இல்லையா, பகல்ல வியாழன் இல்லையா, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் தெரியல ஏன், சூரியனுடைய ஒளி வியாபகமாக இருக்கு. வெய்யோனே ஆகாத மீன் போல. அப்போ வெய்யோனோட ஒளியில ஒதுங்கி இல்லாத போல தெரிஞ்சுட்டதுனால அது வெய்யோனா ஆயிடுச்சா, சூரியனாவே கலந்துருச்சா, சூரியனுடைய 2.5 கலந்துருச்சா? இல்லை, வெய்யோனே ஆகாத மீன் போல. இந்த இடத்துல மீன் என்பது கோல் மீன். மெய்யவனில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து. மெய்யவன்னா சிவபெருமான். அவரிடத்தே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனை கண்டு உடனாய் மண்ணுதலை காண். அந்த ஐம்புலன்களை அறிந்து கொண்டு, ஐம்புலனாலே உயிர் அறிந்து இறைவனுடைய சன்னதியிலே இறைவனை உடனாக இருந்து கொண்டு அறியும். எப்படி கோல் மீன்கள் சூரியனை ஒளியை பெற்றுக்கொண்டு சூரியனில் ஒடுங்கி இருந்து இரவு நேரத்தில் வெளிப்படுகிறதோ, அதே போல சிவபெருமானுடைய சன்னதியிலே புலன்களை அறிந்து புலன்கள் மூலமாக அறிவை எடுத்துக்கொண்டு ஒன்றாக இருப்பது போல உயிர் அறிந்தாலும் கூட அது என்ன பொருள் தான், தனிப்பொருள் தான், வேறு வேறு தான் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலம் விளங்கு சில பாட்டு. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு விஷயம், அந்த அதிகாரத்தையும் அந்த பாட்டை முடிச்சிட்டோம்னா இந்த சூத்திரமே நிறைவாயிடுது. இன்னைக்கு இறைவன் இத்தனை எதனால செய்கின்றார்? சன்னதின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சன்னதிங்கிறது என்னன்னு திருவருள் தானே. அதுதான் திருவருளுடைய இன்றியமையாமே பேசுகிறார். அருள் உண்டாம் ஈசற்கு அது சக்தி அன்றே. 5:2:3 சொல்றேன். கீழே உள்ள பாட்டுக்கா, அது சித்தியாரில் பாட்டு கண்டுபிடிக்க முடியல எனக்கு. இறைவனே அறிகிறார்னு போய் 2-3 பாட்டு போட்டிருக்காரு. அது நமக்கு இந்த உதாரணத்தை பேசுற சித்தியார் ஆசிரியர். இதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுத்துருக்காரு. அது 2-3 பாட்டு இருக்கு. இறைவனை எல்லாற்றையும் அறிகிறார், கூடவே இருந்து அறிகிறார்னு அந்த பாட்டு 2 பாட்டு இருக்கு. அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது நேரம் இல்லை. அதனால தாங்க போல, அது நீடு இல்லை இப்போ அந்த அளவுக்கு. ஏன்னா இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே. இதில் புரியலையா உங்களுக்கு? உயிர் சிவபெருமானும் ஒன்றாக இருக்கிறாரு அப்படி அறியறதுலங்கும் பொழுது இறைவன் தனிப்பொருள் தான், உயிர் தனிப்பொருளாங்கிறது வித்தியாசத்திலே தெரியுதுல. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் சித்தியார்ட்ட போவோம், இல்லைன்னா எல்லாத்துக்கும் போவாங்க. இறைவன் சன்னதி அப்படிங்கிறது உள்ளபடியே என்னதுதான், திருவருள் தான். இறைவனே அருளால் தான் எல்லாம் செய்கின்றான். நங்கையினால் உலகனைத்தும் நாமனைத்தும் செய்தார் போல நங்கையினால் உலகனைத்தும் செய்யும் நம்பிக்கைன்னு சொல்றது மாதிரி அருள் உண்டாம் ஈசற்கு அது சக்தி என்றே. சிவபெருமானுக்கு அருள்னு சொல்லப்படுவது தான் அவருடைய சக்தி, அவருடைய இயக்கம். அருளும் அவனன்றி இல்லை, அருள் என்று அவனன்றே இல்லையா. அருள் என்பது சிவபெருமான் இல்லாமல் இல்லை, சிவன் என்பது அருள் இல்லாமல் இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். தாரத்தோடு ஒன்றாவார், தாரத்தோடு கூறாவார், தாரத்தை அப்படின்னு சொல்லி சித்தியார் ஒரு பாட்டு இருக்கு. அது உண்டு. நாம இந்த இடத்துல சிவபெருமானுடைய இயக்கத்தை மட்டும்தான் நம்ம ஆங்கிள் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம இதை நீங்க சொல்ற விஷயம் வந்து சாஸ்திரத்துக்கு நம்ம சொல்ற மறுதளிப்பு. இங்கே அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இங்க திருவருள் சிவபெருமானுடைய இயக்கம் தானே. அதனால இயக்கம் இல்லாமல் சிவபெருமான் அறிய முடியாது. அருள் அன்றே இல்லை அருட்கண். ஆமா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அருள் என்று அவன் அன்றே, அருளன்றி அவனன்றி இல்ல. அந்த இடத்துல அன்றேங்கிறதுக்கு அசைன்னு உரை எழுதியிருக்கிறாங்க. இல்லை அருட்கண்ணால் கண்ணுக்கு ரவி போல் நிற்கும் அரண் ஏய்ந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லைங்கிறத வந்து அருள் இல்லையேல் கண்ணால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு உரை பிரித்து எழுதியிருக்கிறாங்க. நான்
அருளின்று அவன் அப்படிங்கிறத நிறுத்தி விட்டு அன்றேங்கிற ஒரு சொல்லுக்கு மட்டும் அசை, அவ்வளோதான். அது பொருள் இல்லாமல் பாட்டு நிரப்புறதுக்காக போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க, ஒரே எழுதியிருக்காங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அருளின்று அவன் அன்றே அப்படின்னு அதை அந்த இடத்துல சேர்த்து பொருள் கொள்ளணும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி பார்த்தா இல்லைங்கிறதுக்கு பொருள் இல்லாமல் போயிடும். அதனால தான் அன்றே இல்லை. அருள் கண்ணால் தானே, அருள் கண்ணால் கண்ணுக்கு ரவி போல நிற்கும் அரண் ஏய்ந்து. இந்த இடத்துல அருள் கண்ணால்னா கண்ணு தான், உயிருக்கு கூட அருளும் சேர்ந்து நிற்கும். அதுதான் ரவி போல. சூரியன் என்பது கண்ணுக்கு கூட உபகாரமாக இருப்பது போல உயிருக்கு அருள் உபகாரமாக இருக்குது. கண்ணுக்கு ரவி போல அருள் நிற்கும் அரண் ஏய்ந்து. சிவருமான் அருளை புரிஞ்சு கொண்டு வந்து நிற்பான். அவ்வளோதான் கான்செப்ட் இந்த இடத்துல. இந்த இடத்துல அன்றே இல்லை, இந்த ரெண்டு வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத உரையிலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க அசைன்னு முடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம கான்செப்ட் புரியுது. சரி, இதுக்கான சித்தியார் பாட்டுக்கு போவோம். அதில் இப்படியே பேசியிருக்கிறவர் 239வது பாட்டு, சித்தியார் பாட்டு 39. அருளது சக்தியாகும். அருளது சக்தியாகும் அரந்தனக்கு அருளையின்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன், கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் ரவியை போல ஈசன். அவ்வளோதான் பாட்டு. இதில் ஒன்றுமே இல்லையே. அருளது சக்தியாகும் அரந்தனக்கு அருளையின்றி, சிவபெருமானுக்கு அருள் தான் சக்தி. அரந்தனக்கு அருளையின்றி தெருள் சிவம் இல்லை, சிவபெருமான் அருள் இல்லாமல் இல்லை, அருள் இல்லாமல் சிவபெருமான் இல்லை, அந்த சிவமன்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி, மருளுங்கிறது அறிவு குறைபாடு மலம், அதை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன். என்ன அளிப்பன்? முக்தி அளிப்பன். கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் ரவியை போல ஈசன். கண்ணுக்கு இருளாகிய காட்சி நீங்கி காட்சி நிகழ்வதற்கு ரவி எப்படி உதவிகரமாக இருக்கிறாரோ அதுபோல சிவபெருமான் உயிர்களுக்கு தன்னுடைய கரணங்களால், சூரியன் தன்னுடைய கரணங்களால் காண்பிக்கிறார் தன்னை. அதே போல சிவபெருமான் தன்னுடைய திருவருளால் தன்னை காண்பிக்கிறார். ஆமாம், கரணங்கிறது அன்பா. சிவபெருமான் சூரியனை பார்க்கணும்னா யார் மூலமாக தான் பார்க்கணும்? சூரியனுடைய ஒளி மூலமாக தான் பார்க்க முடியும். சூரியனுடைய ஒளியினால உலகத்தையும் பார்க்குறோம். அதே சமயம் சூரியனை பார்க்கணுன்னாலும் அவருடைய ஒளி தான் முக்கியம். அதேமாரி இறைவனுடைய அருளால் தான் உலகத்தையும் பார்க்குறோம். இறைவனை பார்க்கணுனாலும் எதில் தான் பார்க்கணும்? அந்த அருளால் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தோட நிறைவு. அவ்வளோதான். இந்த 5ஆம் சூத்திரத்துடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, 5ஆம் சூத்திரம் என்பது நமக்கு உயிரானது புலன்களாலே அறிகிறது. ஆனால் புலன்கள் உயிரை அறிவதில்லை. விளக்கம் புரியுதுங்களா? ஆனால் புலன் என்ன பண்ணுது? தானே அறிந்து நினைத்துக் கொள்வது போல உயிரானது சிவபெருமானால் அறிகிறேன் என்பதை மறந்துவிட்டு தானே அறிகிறேன்னு நினைக்கிறது. விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அது சிவபெருமானுடைய சன்னதியில் தான் அறிகிறது என்பது இந்த பாட்டில் சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய அறிவினாலே உயிர் அறிகிறது என்பதனாலே இந்த உதாரணத்தினாலே சிவபெருமானும் அறிகிறார் என்பது போல வருகிறது. அதுக்கு என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? சன்னதியினாலே அறிகிறது, சிவபெருமான் அறிவதில்லை என்று அதுக்குரிய அதிகரண விளக்கங்கள்னாலே விளக்கியிருக்கிறார்கள். விளங்குது இல்லையா? இப்போ பிரச்சனை இல்லை, சந்தேகம் இல்லை. சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். இந்த ஆடியோவை திரும்ப வகைன்னு ஒரு தடவை கேளுங்க. சரிதானே? கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நோட்ஸ் நல்லா எடுத்துங்க. என்று சொல்லி நிறைவு செய்து கொடுக்குறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அல் வார்த்தை என்ற வாழி, அன்பர் வாழி, பராரமே திருச்சி சம்பளம். நாளைக்கு வகுப்பு இருக்கா? நாளைக்கு யாருக்கு வகுப்பு?